எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்று சங்கீத சிவசங்கரம் அப்படிங்கிற ஒரு இசை நிகழ்ச்சி, இசை பேருரை அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 கடல் சங்கமம் மாதிரி முக்கடல் சங்கமமாக சங்கீதம் அப்படிங்கிறது பெரிய கடல், எல்லாருக்கும் தெரிஞ்சது. காஞ்சி மகா பெரியவர் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கருணை கடல், ஞானக்கடல். அதே போல் காஞ்சி பெரியவரோட தம்பி, சொந்த தம்பி இளவல், எப்படி ராமருக்கு ஒரு லக்ஷ்மணரோ, எப்படி ஒரு பரதரோ, அதை போல பெரியவாளுக்கு இளவலாக இருந்தவர். இன்னும் சொல்லப்போனால் பரதாழ்வார்னே சொல்லலாம். காரணம், பரதர் அவதாரம் பண்ண அதே பூச நட்சத்திரத்தில் உதிச்சவர் தான் சிவன் சார் அப்படின்னு எல்லாராலும் அன்பர்களால் அழைக்கப்பட்ட ஸ்ரீ சதாசிவ சாஸ்திரிகள் அப்படிங்கிற சிவன் சார். இவர் ஒரு பெரிய ஞானக்கடல், பெரியவாங்கிற ஒரு பெரிய கடல், சிவன் சாருங்கிற பெரிய கடல், இசைங்கிற பெரிய கடல். இந்த 3 கடலையும் ஒரு முக்கடல் சங்கமமாக சங்கீத சிவசங்கரம் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலிமா நாம் வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பக்கபலமாக யாரெல்லாம் இருக்கா? ஜேபி கீர்த்தனா அவர்கள் பாடப்போகிறார், ஸ்ரீ சந்திரசேகர் அவர்கள் பக்கபலமாக ஹார்மோனியம், ஸ்ரீ சத்யநாராயண அவர்கள் பிரதங்க வாசிப்பவர். எந்த ஒரு நிகழ்ச்சியை தொடங்கணும்னாலும் முதல்ல நிகழ்ச்சி தொடங்கினா அது நல்லபடியாக கம்ப்ளீட் ஆகணும், பூர்த்தி ஆகணும். காரணம், எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் முதல்ல ஒரு இடைஞ்சல் இருக்கும். ஏதாவது நல்லது பண்ணலாம் அப்படின்னா, ஆஹா பண்ணுங்கோ சார், ரொம்ப நல்லது, நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது, பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் வரத்தை விட அதெல்லாம் ஏக் சார் இப்போ வேண்டாத வேலை, இப்படி தான் முதல்ல ஆரம்பிக்கும். இதை மீறி பண்ணினாக்க இதை எப்படி எப்போ கட் பண்ணலான்னு பார்க்கறதுக்கும் அதுக்கு ஒரு மும்பரமாக காரியம் செய்கிறவாடும் இருப்பாள். விஸ்வாமித்திரர் பாட்டுக்கு யாகம் பண்ணினா இப்போ மாரீஜன் சுபாவுக்கும் என்ன குறைஞ்சு போயிட போகிறது? அவன் பாட்டுக்கு பிசாதான் அவன் வேலையை பார்க்க வேண்டியது தானே. இவர் ஏதோ லோகக்ஷேமத்துக்கு யாகம் பண்ணுறார், சொல்லியிருக்கு பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, ஏதானோ அவர் வீட்டிலேருந்து எடுத்துன்னு பண்ணாரா? மாரீஜன் சுபாவு வீட்டிலேருந்து எத்தனை சாமானம் எடுத்தாரா? அவள் ஏதானே வந்து கைங்கரியம் பண்ணுனாரா? ஒன்றும் சொல்லலையே. ஆனால் 2 பேரும் எதுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணோம்னு, இதுதான் அசுரர் குணம் அப்படின்னு பேர். அசுரர்கள்னா யார் அப்படின்னா, அப்படி மீசையெல்லாம் வச்சுன்னு சினிமாவில் காமிக்கிறாப்புல இருக்கிறது மட்டும் அசுரர் இல்லை. ரொம்ப நல்லவாழ மாதிரி பார்க்கறதுக்கு இவரை போல இனிமேல் உண்டான பால்படிய முகத்தோடு கூட அசுராலாம் இருக்கலாம். ஒரு மனிதனோட தோற்றத்தினால அசுரனா தேவனாங்கிறது இல்லை, அவனோட எண்ணத்தினால குணத்தினால தான் தேவர்களாக இருக்கலாம், அசுரர்களாக இருக்கலாம். இது எல்லாருமே நாமளே அப்படிதான் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா நம்மளை போல நல்லவன் கிடையாதுங்கிறப்பல ஒரு சமயம் நடந்துக்கிறோம், ஒரு சமயம் பார்த்தா நம்மளை போல அயோக்கியம் கிடையாதுங்கிறப்பல நடந்துக்கிறோம். கார்த்தால ரொம்ப நல்லவராக இருக்காரே அப்படின்னுட்டு போய் அனுஷத்துக்கு பத்திரிகை கொடுக்கலான்னா வள்ளன்னு விடுறார். உங்களுக்குலாம் வேற வேலை இல்லையா? அப்போ பாரு பத்திரிகை தூக்கின்னு வந்துடுறேன். இப்போ நாமளே நல்லவர்களா கெட்டவர்களா? இப்போ ஃப்ளாட்டில் இருந்தோம்னா ஒரு ஃப்ளாட்டில் இந்த பக்கம் இருக்கிறவா இவரை போல நல்லவர் கிடையாதுங்கிற, எய்த்த ஃப்ளாட்டில் இருக்கிறவன் கதவையே திறக்க மாட்டேங்கிறான், இவனை போல அயோக்கியம் கிடையாதுங்கிற. அப்போ நாம் நிஜமாவே நல்லவாடா கெட்டவாடா தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட எண்ணங்களில் ஏற்படுற மாறுதல். அந்த மாறுதல் நம்மளை என்ன பண்ணுறது, நம்ம புத்தியை அப்பப்போ சித்தத்தை கலக்கி கலக்கி ஒரு சமயம் ரொம்ப நல்லவாடா தெளிஞ்சாப்புல வைக்கிறது, ஒரு சமயம் ஒரே கலக்கிறது. அதுக்கு ஏற்றாப்புல நம்மளோட செயல்கள் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு. அதை வச்சுன்னு தான் நம்ம நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு தீர்மானமாகுது. இந்த குணங்களோட உருவகம்தான் நமது புராணங்களில் சாஸ்திரங்களை சொன்ன தேவர்கள் அசுரர்கள் அப்படிங்கிறது. நல்ல எண்ணம் நல்ல செயலோட வடிவம் தான் தேவர்கள், கெட்ட எண்ணம் கெட்ட செயலோட வடிவம் தான் அசுரர்கள். அதனால் ஒரு நல்ல காரியம் பண்ணுறது அப்படின்னால் அந்த தேவகுணத்தில் நல்ல காரியத்தில் ஈடுபடுறதையே ஒரு இருட்டு, உடனே பகல் இருந்ததுன்னா இருட்டுன்னு வந்துடுறது. ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 2 பக்கமும் இருக்கிறாப்புல இந்த நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே இருக்கு. வேடிக்கை என்ன அப்படின்னா,
இந்த தேவர்களும் அசுரர்களும் எங்க பிறந்தா அப்படின்னு, இவர் ஏதோ ஒரு ஊர்ல அவ ஒரு ஊர்ல பிறக்கல, 2 பேரும் ஒரே ரிஷிகளுக்கு குழந்தைகளா பிறந்தா. கஷ்யபருங்கிற மகரிஷிக்கு அதிதி அப்படிங்கிற பத்தினிக்கு பிறந்தவர்கள்லாம் தேவர்கள், இந்திரன் முதலான தேவர்கள். திதி அப்படின்னு ஒரு மனைவி, அந்த திதியோட குழந்தைகள் தான் அசுரர்கள். ஒரே அப்பாவுக்கு பிறக்கிற குழந்தைகளே ஒன்று தேவ கூட்டமா இருக்கு, இன்னொன்று அசுர கூட்டமா இருக்கு. இதுலேருந்து நமது புராணம் என்ன நமக்கு உணர்த்துறது அப்படின்னு, இந்த நல்லதும் கெட்டதும் வேற எங்கேருந்தும் வரல, ஒரே இடத்துலேருந்து தான் வருது. அதனால இது ரெண்டும் இருந்தே தீரும். இது இருந்ததுன்னா அது இருக்கும், அது இருந்தா இது இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை மீறி நாம நல்ல காரியம் பண்ணணும். நல்ல காரியம் பண்றது இந்த இடைஞ்சல் வரும், அதுல ஒரு விக்னங்கள்லாம் வரும் இல்லையா, அந்த விக்னங்கள் வராத பாதுகாத்து எடுத்த காரியம் பூர்த்தி ஆகணும். இப்ப ஆரம்பிக்க போறோம் 6:30 மணிக்கு அப்படின்னா நீங்க எல்லாரும் ரெடியா வந்துட்டேள். என்ன தைரியத்துல இங்க வந்தேள் அப்படின்னா, ஒரே ஒரு பெரிய தைரியம் தான். என்னன்னு, 8:30 மணிக்கு எப்படியும் முடிச்சுடுவார், ஏன்னா இவர் 10 மணிக்கு ஓடணும் ஊருக்கு. இதை சொல்லாத 6:30 மணிக்கு ஆரம்பிப்போம், எப்போ முடிப்போம்னு தெரியாது சார், நீங்களாம் வாங்குவோம் அப்படின்னா யாரான்னு ஒரு வேளோ பயப்படுவோம். அதனால இதுலேருந்தே தெரியுது, எந்த ஒரு காரியமும் ஆரம்பிச்சா முடிக்கணும், அது முடிகிற வரைக்கும் மங்களமா நல்லபடியா முடியணும். அப்படி எந்த இடைஞ்சலும் வராத மங்களமா முடியணும் அப்படிங்கிறதுக்காகவே பகவான் என்ன பண்ணாரான்னு, ஒரு பிள்ளைய பெத்து உட்காத்தி வச்சிருக்கிற வீட்டு வாசல்லையே, அவருக்கு பேர் தான் விநாயகர்னு பேர், விக்னேஸ்வரர்னு பேர். ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் சொல்றார், பிடியதன் உருமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறையிறையே அப்படின்னு திருவலிவலம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் அங்க தேவாரம் பாடத்தை சொல்றார். ஒரு அழகான வார்த்தையா போட்டார், அருளினன் மிகு கொடை அப்படிங்கிற. இந்த உலகத்துக்கு ஈஸ்வரன் என்ன பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காராம் அப்படின்னர், இப்படி ஒரு பிள்ளைய பெற்று கொடுத்துருக்கார். நமக்கும் எல்லாருக்கும் குழந்தைகள் பிறக்கிறதுக்குள்ள பிறக்கிறது. ஆனால் என்ன பண்றதுன்னர், அந்த பரமேஸ்வரன் பெற்ற குழந்தை எல்லாரோட இடரையும் களையறதுக்காக அவர் பெற்று வச்சிருக்கார், நாம எல்லாருக்கும் இடைஞ்சல் பண்றதுக்காக பண்றோம். அப்படி இருக்கிற அந்த இடர் களையிற விநாயகரை வழிபட்டு தொடங்குறது தான் நமது மரபு. அந்த மரபை ஒட்டி முதல்ல விக்னேஸ்வரான அந்த விநாயகரை நாம் ஒரு இசையால வழிபட்டு மேற்கொண்டு குருவோட மகிமையை நாம தொடர்ந்து பார்க்கிறோம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேலினுடங்காது பூக்கொண்டு துப்பாத்திருமே தும்பிக்கையா प्रभो गणपते परिपूर्ण वाळरुळाये प्रभो गणपते परिपूर्ण वाळरुळाये प्रभो गणपते साधु वनंगी तुझी पाडिया साधु वनंगी तुझी पाडिया साधु वनंगी तुझी पाडिया मुंडन संगीत चलनडी दोने साधु वनंगी तुझी पाडिया मुंडन संगीत चलनडी दोने सागसित सौभाग्यम्या
गणपते आदिमूल गणनाथ गजानन मूल गणनाथ गजानन अद्भुत बल स्वरूप आदिमूल गणनाथ गजानन अद्भुत बल स्वरूप देव देव जय विजय विनायक देव देव जय विजय विनायक चिन्मय वर शिवली चिन्मय वर शिवली चिन्मय वर शिवली प्रभु गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே प्रभु गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே प्रभु गणपते प्रभु गणपते प्रभु गणपते 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 प्रभु गणपते प्रभु गणपते प्रभु இந்த விநாயகரை வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். பாட்டி சொல்றா, அவை சொல்றா, மேனி நுடங்காது பூக்கொண்டு. ரொம்ப அழகான வார்த்தை. மேனி நுடங்காது பூக்கொண்டு அப்படின்னா அல்ட்டிக்காதன்னு அர்த்தம். உடம்பை சிரமப்படுத்திக்காத ஒரு பூவை தூக்கி அவன் காலில் போட்டால் போகிறோம். போட்டால் என்ன கிடைக்கும்னு வாக்குண்டா. நல்ல வாயை திறந்து பேசினாலே அப்படி இனிமையாக இருக்கும், நல்ல விஷயமா இருக்கும். இப்படி வாயால் பேசணும் அப்படின்னா அதுக்கு இன்னொன்று வேணும். என்னென்னு நல்ல மனசு இருக்கணும். நல்ல மனசு இருக்கிறவனுக்கு தானே வாயில் நல்ல வார்த்தை வரும். அதனால் வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம். இது ரெண்டும் இருந்துடுதுன்னா என்ன அப்படின்னு, நமக்கு நல்ல மனசு, அதனால வார்த்தையில் நல்ல வார்த்தை பேசணும்னா என்னென்ன, மாமலராள் நோக்குண்டாம். மாமலராள்னா மகாலட்சுமி, பத்மாவதி அப்படின்னு சொல்லுமே, அலர்மேல் மங்கை. அந்த தாமரை மேலே உட்கார்ந்து இருக்கிற ஜெகன்மாதாவான அந்த மகாலட்சுமியோட நோக்குண்டாம் அப்படின்னா பார்வை உண்டு, கடாட்சம் உண்டு. லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம்னு அவளோட கடைவழி பார்வைக்கு தானே நாம் ஏங்குறோம். பார்த்தா போகிறோம். ஆதிசங்கர பகவத்பாதர் கனகதாராஸ்தவத்தில் சொல்கிறார், இந்திரன் எப்படி தெரியுமா இந்திரனா இருக்கான்னு எதனால பண்ணான்னு, உன்னோட பார்வை அவன் மேலே பட்டு கொடுத்தா அவன் இந்திரனா போயிட்டான். நீங்கள் உன்னோட கடைவழி பார்வை பட்டதுனால அவன் இந்திரனா இருக்கான் அப்படின்னு சொல்கிறான்னா, அந்த கடைவழி பார்வை தான் நமக்கு வேணும். அந்த கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம் தான் வேணும். அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை அடையிறதுக்கு நீ என்ன பண்ணணும், வேற ஒன்றுமே பண்ண வேண்டாமா. அந்த விநாயகனோட காலில் ஒரு பூவை தூக்கி போட்டின்னா போகிறோம். அதுக்கப்புறம் அந்த மகாலட்சுமி எதனால உன்னையே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு, நல்லவன் ஐயா, எப்படி பேசுகிறான், எவ்வளவு நல்ல மனசு, எவ்வளவு நல்ல காரியம் செய்கிறான் அப்படின்னு அவ பார்க்குறா. நீ அவளை பார்க்க வேண்டாம், அவன் உன்னையே பார்த்துட்டு இருக்கா. அப்படின்னா அஷ்டலட்சுமி கடாட்சம் நமக்கு நிரம்பி இருந்ததுன்னா அப்புறம் வாழ்க்கையில் வேற என்ன வேணும்? இது அத்தனையும் அடையிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய சிம்பிளான காரியம் என்னன்னு, ஒரு பூவை தூக்கி அவன் காலில் போட. அதுவும் மேனி நுடங்காது அப்படின்ட்டு, அல்ட்டிக்காது. சில பேர் பூஜை பண்ண ஆரம்பித்தா பயமாக இருக்கும். வீடையே 2 பண்ணுவா, இது எங்கே அது எங்கே, இத்த கொண்டான்னு. இதெல்லாம் வேண்டாமா, ஒன்றும் வேண்டாம். ஒத்தருக்கும் உபயோகம் இல்லாத எருக்கம்பூ அவருக்கு போடு, ஒத்தருக்கும் உபயோகம் இல்லாத அருகம்பில்லு அதை போடு. இப்படி யாருக்கும் உபயோகம் இல்லாததுக்கு அவன் காலில் போடு, எல்லாத்துக்கும் உபயோகமானதை வாங்கிக்கோ. அப்படி அந்த கடைவழி பார்வை, அந்த கடாட்சத்துக்கு தான் நாமளும் ஏங்கி தவிக்கிறோம். கோவிலுக்கு போகிறது, நாம் பூஜை பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது என்னென்ன, அந்த சுவாமி கடாட்சம் அருள் கிடைக்கணும், அருள் கிடைக்கணும், அருள் கிடைக்கணும் அப்படின்னு.
அந்த அருள் கிடைக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நம்ம நல்லவாடா இருந்தா போறோம், நல்ல மனசோட நல்ல வார்த்தைகளை பேசியிருந்தாலே போறோம், நிச்சயம் அந்த அருள் கிடைக்கிறது. அந்த அருள் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு முக்கியமான ஒருத்தரோட துணை வேண்டும். அது யாருன்னு, அவருக்கு பேர் தான் குருன்னு பேர். அந்த குரு என்ன பண்றார் நம்மளோட வாழ்க்கைக்கு அப்படின்னு, இந்த நல்ல மனசையும் நல்ல வாக்கும் நமக்கு வராப்புல அருள் செய்யுது. அந்த உபதேசம் அப்படின்னு சொல்றமே, அந்த உபதேசத்தினால என்ன பண்றாரு, இதை பண்ணுப்பா, அதை பண்ணுப்பா, இது பண்ணக்கூடாதுப்பா, அது பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி 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 இவர் சொல்றதோட இல்லை, தானும் நடத்தி காமிக்கிறது. அதனால தான் ஆச்சாரியன் ஆச்சாரியன் ஆச்சாரியன். ஆச்சாரிய பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தான் வாழ்ந்து காமிக்கிறவன் தான் ஆச்சாரியன். தான் என்ன கொள்கையை வச்சிருக்காளோ, சித்தாந்தத்தை சொல்றாளோ, அதுல தான் வாழ்ந்து காமிக்கிறது அவர் தான் ஆச்சாரியன். திருப்பி திருப்பி நாம சொல்றோமே, ஆச்சாரிய பட்டத்துல எத்தனை சங்கராச்சாரிய, ராமானுஜாச்சாரிய, மத்வாச்சாரியர் அப்படின்னா அவர்களுக்குள்ள மட்டும் ஏன் ஸ்பெஷலா ஆச்சாரிய பட்டம் அப்படின்னு, அவர்கள் வெறும் வாயால மட்டும் சொல்லல, தான் வாழ்ந்து காமிச்சார். அப்படி வாழ்ந்து காமிச்சாலே வீட்டுல அப்பா அம்மா நல்ல காரியம் பண்ணினா பாக்குற குழந்தைகளுக்கு என்ன பண்ணும், தானே அந்த நல்ல காரியம் தான் ஒட்டும். இவர் எங்கேயோ சினிமாவை பார்த்துன்னு டிவியை பார்த்துன்னு பிள்ளைய பூஜை பண்ணு கோயிலுக்கு போனா அவன் என்ன பண்ணுவான், நீ தான் போயேன்னு. ரொம்ப போனா நல்லதுரா அப்படின்னா அந்த நல்லதை நீனே வாங்கிக்கோ. இவர் போனார்னா கூடவே பின்னாலே வரப்போறார். அதனால வாழ்ந்து காமிக்கணும். அப்படி வாழ்ந்து காமிக்கிறவர் தான் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் எப்படி இருப்பார், ஆதிசங்கர சொல்ற, சாந்தா மகாந்தோ நிவசன்னி சந்தஹ வசந்தவத் லோகஹிதம் சரந்தஹ தீர்ணாஹ ஸ்வயம் பீம பவார்ணவம் அஹேதுனாம் அந்யான் அபிதாரயந்தஹ. ரொம்ப இனிமே இதுக்கு மேல அழகான வார்த்தை போட முடியாது. முதல் டெஃபினேஷனே குருன்னா ஆச்சாரியனா எப்படி இருப்பான்னு, சாந்தஹா, அப்படியே அமைதியே வடிவா இருப்பார். கோயில்ல பார்க்கிறமே, விக்கிரகத்துல தான் பார்க்கிறோம் குருவோட விக்கிரகத்தெல்லாம், எப்படி அந்த சிரிச்ச முகம், அந்த பணிவான அந்த தோற்றம், அந்த எளிமை, அந்த சாந்தமான அந்த உருவத்தை பார்க்கறதையே அமைதி வடிவமா இருக்கு. குருன்னா அப்படின்னா இருக்கணும். குருவை பார்க்கறதுக்கு ஆசிரமத்துக்கு போறோம், மடத்துக்கு போறோம் அப்படின்னா அவர், நாம என்ன பண்ணுவோம், நமக்கு எத்தனையோ குடும்பத்துல கஷ்டம் டென்ஷன் எத்தனையோ வச்சுட்டு எங்கேயானு கொட்டி தீக்கலான்னு போனா, அங்க போற இடத்துல நமக்கு மேல அவர் டென்ஷனா இருந்தார், உள்ளுக்குள்ள போறதையும் குருஜி இப்படி இருக்கார் கேட்டுன்னு போகக்கூடாது. நீ கொதிச்சுன்னு போனாலும் அவர் என்ன பண்ணணும், அவரோட சாந்தம் எப்படி இருக்கணும்னு, அந்த கொதிச்சுன்னு போறவனை பார்த்தோன்னு, அவரை பார்த்தோன்னே அப்படியே சரன்னு அடங்கிடணும். பால் பொங்கிண்டு வரும், அப்படி தூக்கி ஒரு சில்லுன்னு ஒரு தண்ணியை தூக்கி அப்படி தெளிச்சா போறோம், அத்தனையும் அடங்கிடும். அது மாதிரி அந்த கொதிக்கிற நம்மளோட அந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் எத்தனையோ நம்மளை கொதிக்க வைக்கிறது. அந்த கொதிப்பை அடக்கிறதுக்கு அவர் என்னன்னு, அந்த அப்படியே குளிர 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 அந்த குளுமையான பார்வையை தூக்கி அப்படி மேலே தெளிச்சாரோ இல்லையோ, சரன்னு அடங்கிடுறது அத்தனை. ஒரு பெரிய வித்வான் இடையாத்தங்குடிங்கிற இடத்துல பெரியவா இருந்தா, அப்பதான் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வாமிகள் பட்டத்துக்கு வந்த புதுசு. அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக பல இடங்கள்லேருந்து வித்வான்லாம் வந்திருக்கா. அதுல ஆந்திராலேருந்து ஒரு வித்வான் வர, அவர் எக்மோர்ல ஏறி உட்கார்ந்துட்டார். அவருக்கு தெலுங்கு தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், வேற தமிழ் தெரியாது, வேற பாஷை தெரியாது. அவர் ஏறி உட்காண்டவருக்கு திருமயம் ஸ்டேஷன்ல இறங்கி, நீங்க இறங்கினேன்னா மடத்துலேருந்து வண்டி வரும், உங்களை அழிச்சுன்னு மடத்துக்கு வந்துடும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா. இவர் அதை வச்சுட்டு ஏறி உட்கார்ந்துட்டார். இந்த புதுசா ஒரு இடத்துக்கு போனாலே அவளுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், இடத்த விட்டுருவோமோன்னு. அதுவும் பாஷை விஷயம் தெரியாத ஊர்னா இன்னமே பயமா இருக்கும். அப்படி இவர் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கார். ஏன்னா தூங்கி இங்கி போயிட்டோம்னா, ஏதாவது ஊரை விட்டுட்டோம்னா வேலை போனாலும் தெரியாதுன்னு. அப்படி உட்காந்துன்னு கவலைப்பட்டு எய்தாப்புல இன்னொரு பெரிய வித்வான் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டார் எய்த்த சீட்ல. அப்பா நம்மளோட யாராவது நம்மள மாதிரி ஒருத்தர் வந்திருக்காருன்ட்டு இவர் உடனே அவர்கிட்ட சமஸ்கிருதத்துல சொன்ன, திருமய ஸ்டேஷன் வந்தா எனக்கு கொஞ்சம் சொல்றேடான்னு. அவர் உடனே என்ன, எனக்கு தெரியாது அப்படின்னு. இது சொன்ன சுத்தியே பயமா இருந்தது. இவர் பார்த்தப்போ அவரும் நம்மளை போல புதுசு போல இருக்கு அப்படின்னு பிசாத விட்டுட்டார். தூங்கி போயாச்சு. திடீர்னு முழிப்பு கொடுத்தது. முழிச்சு பார்த்தா எங்கேயோ ஸ்டேஷன்ல நிற்கிறது விடிகாரத்தால. இவர் கண்ணை திறந்து இப்படி ஜன்னல் வழியால பார்த்தா திருமயம்னு ஸ்டேஷன் எழுதியிருக்கு. அந்த போர்டுக்கு நேரம் இவரோட கம்பார்ட்மெண்ட். அந்த ஹிந்தியில எழுதியிருக்கு இல்லையா, அந்த சமஸ்கிருதத்துல படிச்சுக்க தெரிஞ்சதுனால பார்த்தோம், ஓ திருமயம் வந்துடுது அப்படின்னு பார்த்தா எய்தாப்புல அவரை காணப்படுத்திருந்தவர். இவர் இறங்கினர். வழியில வந்தா வண்டியில ஏறி மடத்துக்கு வந்துட்டார்.
வந்தவர் மடத்துல போய் இவர் குளிச்சு கிழிச்சு ஸ்நானம்லாம் பண்ணி வேற அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு பெரியவாளை பார்க்கணும்னா பெரியவா ஜபம் பண்ணிட்டு இருக்கா, இப்போ முடியாது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு. உடனே புது பெரியவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியோட பார்க்க போனார். போய் இவர் நமஸ்காரம் விட்டு திரும்பினா ஷாக் என்னன்னா, எய்த்தாப்புல வண்டியில உட்காந்துன்னு தெரியாதுன்னு அவர் உட்காந்துட்டு இருக்கார். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னா இவரை பார்த்தோன்னே அவர் எழுந்துன்னு போயிட்டார். இவருக்கு மனசு தாங்கல. இந்த ஆந்திரா பண்டிதருக்கு நம்ம என்ன கேட்டோம், அவர்கிட்ட ஏதாவது பணம் கேட்டோமா, காசு கேட்டோமா, என்ன கேட்டோம், இடம் தெரியாது, வந்தா சொல்லுங்கன்னு ஒரு சொன்னமே. இந்த வார்த்தை சொல்றதுக்கு அவருக்கு என்ன வந்துட போறது, நமக்குள்ள என்ன விரோதம், ஏன் இப்படி மனுஷா இருக்கா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார், ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகிட்ட சொல்லி வருத்தப்பட்டார். இவர் தான் என்னோட வண்டியில வந்தாரு, எனக்கு வழி தெரியாதுங்கிறதுனால திரும்பி வந்தா சொல்லுங்கன்னு எனக்கு தெரியாதுன்னுட்டார். ஆனா அவரும் இங்க திருமயத்துல இறங்கி தான் இங்க வந்திருக்கார். கேட்டிருக்கலாம் இல்லையோ, ஓ நீங்க எங்க போறீங்க, மடத்துக்கு போறீங்களா, நானும் அங்கதான் போறேன், வாங்க நான் அழிச்சுன்னு போறேன்னு சொன்னா என்ன குறைஞ்சு போயிட போகுது. இவர் இப்படி பண்ணிட்டாரேன்னு வருத்தப்பட்டார். இது இளம் ரத்தமா உடனே ஜெயேந்திர சுவாமியோட உடனே ஒரு மாதிரி ஆயிடுது. ஓ அப்படியா சொன்னார் அப்படின்னு. ஆனா அந்த சொன்னவர் பெரிய பண்டிதர், அவரை எழுத்து கேட்கவும் முடியாது. அதனால என்ன பண்ணார், பெரியவாள்கிட்ட போய் சொல்லுவோம், அவ தான் அவரை கண்டிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ண, வாங்கன்னு 2 பேருமே அழிச்சுட்டு போனான். அப்பதான் அனுஷ்டானம் முடிஞ்சு பெரியவா முடிக்கிறா. 2 பேரும் போனா உடனே கேட்டா, எப்போ வந்த அப்படின்னு தெலுங்குல கேட்டா, அவர் வந்துட்டேன் அப்படின்னு. உடனே புது பெரியவர் சொன்னார், ஜெயேந்திர சுவாமிகள் அவர் சாட்சிகள் உள்ளுக்குள்ள வரத்தையே, மடத்துக்கு வரத்தையே அவருக்கு மனசு வருத்தப்படுறப்பான்னு நடந்துடுத்து அப்படின்னு. என்ன நடந்தது அப்படின்னு உடனே அந்த வித்வான் பெயரை சொல்லி, அவ 2 பேரும் வண்டியில தான் வந்திருக்கா, இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. உடனே பெரியவா ஆந்திரா பண்டிதத்தை கேட்கிறா, அவர் என்ன சொன்ன, நீ என்ன கேட்ட, அவர் என்ன சொன்னான்னு. நான் ஒன்றும் கேட்கல, ஒன்றும் தப்பா கேட்கல, திருமய ஸ்டேஷன் வந்தா சொல்லுங்கன்னே. அவர் உடனே எனக்கு தெரியாதுன்னு அப்படின்னு. தெரியாதுன்னு நான் சொன்னான் அப்படின்னு. ஆமாண்ண, அப்ப அவனை போல நல்லவன் கிடையாது தெரியுமோ அப்படின்னு. இப்போ இவா 2 பேருக்கும் புரியல, என்னையே அது உலகத்துல நல்லவன் கெட்டவனுக்கே விவஸ்தை இல்லாத இருக்கு. உடனே பெரியவா சொல்றா, எதுக்காக சொல்றேன்னா, தெரியாதுங்கிறதோட விட்டானே, அது இல்லாத கோச்சுன்னு வேற ஏதாவது ஸ்டேஷனை காமிச்சு இதான் திரும்ப இறங்குன்னு உன்னை இறக்கி விட்டு ட்ரெயின் போனப்புறம் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன். இவா 2 பேருக்கு சிரிப்பு வந்துடுத்து. ஓ இப்படி கூட இருக்கா, ஒருத்தர் கண்டா பிடிக்கலன்னா இப்படி கூட பண்ணலாம், எங்கேயானு போங்கன்னு சொல்லி விடலாமா இல்லையோ, மேலே மாசி வீதி எங்கன்னா வடக்கு மாசி வீதியில் எங்கேயானு தட்டி விட்டு திண்டாடுங்கோன்னா. அப்படி பண்ணாத, எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கினானோ இல்லையா, அந்த அளவுக்கு நல்லவன் தானே அவன் அப்படின்னு. இவா 2 பேருக்கும் சிரிப்பு வந்துடுத்து. சி நம்ம என்னமோ ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படியா சொன்னா, கூப்பிடுங்க அவனை கண்டிக்கிறேன்னு சொல்ல போறாருன்னா, இவர் கதையை இப்படி முடிச்சுட்டார். 2 பேரும் சிரிச்சா. இப்ப என்ன ஆயிடுதுன்னு, இந்த கவலை போயிடுத்து, டென்ஷன்லாம் போயிடுத்து. சிரிச்சா சொன்னா உடனே பெரியவா சொன்ன பேரு, உலகம்னா இப்படிதான் இருக்கும், மனுஷன்னா இப்படிதான் இருப்பார், இதுக்கு நடுப்புறதான் நாம எல்லாம் விளைய வரணுமே வழிய, இனிமே நமக்கு பிடிச்சாப்புல நமக்கு ஏத்தாப்புல எல்லாரையும் மாத்தணும்னா முடியாது. நம்ம நினைக்கிறோமா அடுத்த வாளுக்கு பிடிச்சாப்புல நாம மாறுறோமோ, இல்லை. அதனால உலகம்னா இப்படிதான் இருக்கும். லோகோ பின்ன ருச்சி, உலகத்துல இப்படிதான் இருக்கும். இதுதான்ப்பா சம்சாரம், இதுதான் லோகம். இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இதைத்தான் சிவன் சார்ங்கிற பெரியவாளோட தம்பி என்ன சொன்னார், அவரோட சிஷ்யர் ஒருத்தர் பல நாள் சார்ட்டே இருந்து கைங்கரம் பண்ணிட்டு அப்புறம் அவர் போறார் உத்தியோகத்துக்கு. அப்ப கேட்டேன், சார் இத்தனை நாளா உங்களோட இருந்தேன், யாரான என்கிட்ட கேட்டா உங்க குருநாதரோட இத்தனை நாள் இருந்தியே, என்ன அவர் உனக்கு சொல்லி கொடுத்தாருன்னா நான் என்ன சார் சொல்றது. நல்ல சிஷ்யம், குருவோட பல நாள் இருந்துட்டு அப்புறம் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு இப்பதான் தெரியுது. சர்டிபிகேட் வாங்கிட்டு போறதே தான் காலேஜில் என்ன படிச்சோன்னு தெரியுதுங்கிறப்பல. அதுக்கு சார் சொன்ன பதில், என்னப்பா சொன்னோம், யாரான்னு கேட்டா என் குருநாதர் யதார்த்தத்தை கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லுப்பா அப்படின்னு. இதான் ஞானிகள், இதான் குரு. அதாவது யதார்த்தம், உலகம் உலகமாக தான் இருக்கும். சூரியன்னா சுடத்தான் சுடும், நெருப்புன்னா சுடத்தான் சுடும், ஐஸ்ன்னா ஒரே சில்லுன்னு தான் இருக்கும். இனிமே ஐஸ் ஏன் சில்லுன்னு இருக்கு, நெருப்பு ஏன் சுட்டு கொடுத்து அப்படின்னா நீ தான் கை வைக்கப்படாத வழி அது சுடத்தான் சுடும். அதனால இதுதான் யதார்த்தம்ங்கிறது. ஞானிகள்கிட்ட போனா அவ என்ன நமக்கு குருநாதர் சொல்லித்தரான்னு, உலகத்துல இப்படிதான் இருக்கும், அதது இது ஈஸ்வர சிருஷ்டி, அதை மாற்ற யாராலையும் முடியாது. அதுக்குள்ள நாம எப்படி ஜாகிரதையா இருந்து அதை எப்படி உபயோகப்படுத்தி இதை எப்படி நாம ஜெயிச்சுன்னு வருது வாழ்க்கைங்கிறதான் சொல்லி தரணும்.
அதைத்தான் யதார்த்தத்தை கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லிப்பான்னு சார் சொல்லு. அதைத்தான் தெரியாத நம்ம திண்டாடுறோம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்காதான் நம்ம வாழ்க்கையில எத்தனையும் பிரச்சனை. என்னென்ன கல்யாணம் ஆரத்தையே மாமியார்னா படுத்துவோன்னு யதார்த்தத்தை புரிஞ்சுன்னுட்டா எங்கேயாரும் புகுந்த வீட்டில் போய் சண்டையா போட போறோம். அப்ப என்ன பண்ணுவோம், மாமியார் படுத்தலைன்னா தான் ஆச்சரியமா இருக்கும், என்ன இவ மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கா. அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுன்னுட்டா கவலையே இல்லை. படுத்தினாலும் எனக்கு முன்னாலேயே தெரியுமா நீங்க படுத்து விடல அப்படின்னா சரியா போச்சு. அதை போல இந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்காதான் நாம வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு மாட்டிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம், இனிமே துவேஷம், இத்தனை காம்ப்ளிகேஷன் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்காத. இதைத்தான் சிவரசாமி சொல்லித்தர. அதனால யதார்த்தத்தை கற்றுக்கப்ப. உலகம்னா இப்படிதான் இருக்கும், நாம இப்படிதான் இருக்கோம் அப்படின்னா இதுலேருந்து எப்படி ஜெயிச்சுவோம். அப்படி இருக்கிற அந்த குரு தான் நமக்கு தெளிவை கொடுக்கிற. அவரோட வார்த்தையை தான் தெளிவை கொடுக்கறது. இதே உலகத்துல வேற யார்ட்டையான்னு போய் கேட்டா அப்படி அப்படின்னா சும்மா விடக்கூடாது அவளை அப்படின்னு உடனே இன்னும் சொல்லி தருவா, இன்னும் கம்ப்ளைண்ட் இன்னும் குழப்பி விட்டுருவா. அதனால திருமூலர் சொன்னார், எவன் சொல்றதையும் கேட்காதன்னு விட்டார். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். உனக்கு தெளிவு ஏற்படும்னா குருவை சொன்னதை கேளியா. வேணும்னா மனுஷன் சொல்றதை கேட்டீங்கன்னா அவன் என்ன கன்ஃபியூஸ் தான் பண்ணிவிடாது. அப்படி தெள்ள தெளிஞ்ச அந்த குரு எப்படி இருக்காருன்னு, எளிமையே வடிவா இருக்கார், தூய்மையே வடிவா இருக்கார். அந்த பியூரிட்டி அப்படின்னா அது என்னன்னு, குருநாதர். அந்த அன்பே வடிவமா இருக்கா, அருளே வடிவமா இருக்கா. இது எல்லாத்துக்கும் மேல தவமே வடிவமா இருக்கா. அப்படி அந்த தவம், அன்பு, அருள், எளிமை, தூய்மை இத்தனையும் நிரம்பின ஒரு உருவம் உண்டுன்னா அதுதான் குருன்னு சொல்றோம். அந்த குரு யாரு? நம்ம கண்ணெதிர்க்கிற நடமாடுற தெய்வமா சாஸ்திரங்கள் சொல்றது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அப்படி இருக்கிற அந்த குருவோட கடைவழி பார்வைனா நமக்கு வேணும். அந்த கடாட்சம் கிடைச்சிடுத்துன்னா அதுதான மாமலரால் நோக்கு. அந்த வழி கிடைக்குமா, அருள் கிடைக்குமான்னு நாமளும் ஏங்குவோம். நிச்சயம் அந்த குருவோட அருள் கிடைக்கிறது. நமக்கு இன்னும் என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னா, 1க்கு 2 குருநாதர் கிடைச்சிருக்கு. பெரியவாங்கிற ஒரு பெரிய குரு, சிவன் சார்ங்கிற பெரிய குரு. இப்படி 1க்கு 2 கிடைச்சதுன்னா ஏன்னு, இந்த கலிகாலத்துல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கேர் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதுக்காக 2 குரு கிடைச்சது. அந்த குரு கிருபை கிடைக்குமா, அருள் கிடைக்குமான்னு நாமளும் ஒரு பாட்டு மூலியமா தான் பிரார்த்தனை பண்ணுவோமே. விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அஞ்சாதே 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 எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா. கோட்டி
அந்த குரு யாரு? இவ்வளவு நல்ல குணமும் எல்லாம் ஒரே இடத்துல ஒரு மனுஷன்கிட்ட இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது சாட்சாத் பரம்பொருளா இருந்தாதான் அப்படி முடியும். அப்படி இருக்கிற அந்த குரு என்னன்னு நமக்கு வெறும் குருன்னு வெறும் உபதேசம் பண்றதுக்கு மட்டும் இல்லை. குரு மாதா, குரு பிதா, குரு அமுச்சி, குலதேவதா, ஏகநாத சுவாமி சொல்ற எனக்கு அம்மா அப்பா குலதெய்வம் எல்லாம் குருதான் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்றது. சரணம் ந பவதி ஜனனி ந பிதா ந சோதராச்சான்யே சரணம் தேசிக சரணம் அப்படின்னு. சரணம் ந பவதி ஜனனி, பெத்த அம்மா உனக்கு புகலிடமா ஆக மாட்டா, பெத்த அப்பா ஆக மாட்டார், கூட பிறந்தவர்கள்லாம் ஆக மாட்டா, ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தரும் நீ யாரையும் டிபெண்ட் பண்ண முடியாது. நம்ப முடியுமா யாரையானும்? நான் யாரையோ நம்பிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா எனக்கு முன்னால் அவர் பேர் காலவாரி டூ இவர் பண்ணுவார்னு நினைக்கிறோம். ஆனால் அவள் தான் முதல்ல ஏமாத்துறா. அதனால யாரையும் நம்ப முடியாது, எதையும் நம்ப முடியாது. அப்படின்னா பெத்த அப்பா அம்மாவையே நம்ம புகலிடமா நம்ப முடியாதுன்னா வேற யாரை நம்ப முடியும்? ஆனால் ஒரே ஒரு இடம்தான் சரணம், தேசிக சரணம். அந்த குருவோட திருவடி தாமரை தான், அந்த பாதம் தான் நீ நம்பலாமே வழிய, டிபெண்ட் பண்ணலாமே வழிய வேற எதையும் நம்ப முடியாதுங்க. அப்படி இருக்கிற அந்த நம்பிக்கைக்கு உரித்தா இருக்கிற அந்த குருநாதரோட பாதம், அந்த குரு வேற யாரும் இல்லை, சாட்சாத் பரம்பொருள் தான், ஈஸ்வரன் தான். திருப்பி திருப்பி நமது சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. குரு சாட்சாத் பரபிரம்மம், குரு சாட்சாத் பரபிரம்மம், ஆச்சாரிய தேவோபவ. அதான வேதமே ஆணையிறது. அந்த ஆச்சாரியனையே கடவுளா வழிபடு அப்படின்னு வேதமே சொல்றது. அப்படி இருக்கிற அந்த குரு நமக்கு அவரே தான் அம்மாவாகவும் இருக்கார், அப்பாவாகவும் இருக்கார், எல்லாமாவும் அவர் தான் இருக்கார். நம்ம அன்போடு நம்மளை ஊட்டி வளர்க்குறதே தாயா இருக்கார், நமக்கு கண்டிச்சு வளர்க்குறதே அப்பாவா இருக்கார். அழுந்தோறும் அணைக்கும் அன்னை, குருநாதன் விழுந்தோறும் எடுக்கும் அப்பன், தொழுந்தோறும் காக்கும் தெய்வம், குருநாதன் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கே. நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி இருக்கிற நமக்கு. அம்மாவா நினச்சா அம்மாவா ரொம்ப ஆக்ட் பண்ணுறார், நமக்கு அப்பாவா நினச்சா அப்பாவா இருக்கு, குழந்தையா நினச்சா குழந்தையா இருக்கு. இல்லை நாம் அவர்கிட்ட குழந்தையா நினச்சிட்டோம்னா அவர் நமக்கு தாயா இருக்கு. அப்படி இருக்கிற அந்த குரு வேற இல்லை, ஈஸ்வரன் வேற இல்லை. அதனால அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் எல்லாம் அந்த பரம்பொருள் ஈஸ்வரன் தான்னு உருகி உருகி சொல்ற மாணிக்கவாசக பெருமான். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, இனிமே உனக்கு ஈடா இன்னொன்று எல்லானோ இது வைரம் மாதிரி இருக்கு, ரத்தனம் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒப்பிலா மணியே அப்படின்னு. நீ என்ன அன்பினில் விளைந்த ஆரமுதே. இந்த அமிர்தமா எங்கேருந்து கடைஞ்சி எடுத்திருக்குன்னு முழுக்க அன்புல கடைஞ்சி எடுத்தது. அப்படி அன்பே சிவம்னா சொல்றோம். அப்படி இருக்கிற அந்த அன்பு வடிவமாக இருக்கிற அவரே தான் அம்மா அப்பா அப்படின்லாம் சொல்லி மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தில் உருகிற அந்த பரம்பொருளை பார்த்து
ஒவ்வொரு மகான்களும் அப்படிதான் உருகியிருக்கா. ஒவ்வொருத்தரோட பாடல்களையும் கேட்கறது எப்படி இருக்கு, கல்லஞ்சு கூட கரையறாப்புல இருக்கு. அப்படி இருக்கிற அந்த ஈஸ்வரன் வேறே இல்லை. அவர் தான் இங்கே எப்படி இருக்கார், சொக்கநாதர் சொக்கநாதர் அப்படின்னு பேரே அழகா இருக்கு. என்னன்னு பார்த்தாலே சொக்க வச்சுடுறார், அவ்வளவுதான். அவரை அந்த குருவை தான், அவரே தான் நமக்கு குருவா பெரியவரா வந்திருக்கார், சாரா வந்திருக்கார் அப்படின்னு தெரியுது. அதனால அந்த மாணிக்க வாசகரோட திருவாக்காலையும் அப்படி இருக்கிற அந்த அவரோட திருநீர் எப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தது அப்படிங்கிறது அதை ஞானசம்பந்தர் சொல்றதையும் நாம் இப்போ அந்த திருவாச்சகத்தையும் தேவாரம் மூலியமா அந்த குருவை ஈஸ்வரனை வழிபடலாம். அப்பா அம்மையே அப்பா அம்மையே அப்பா ஒப்பில அன்பினில் விளைந்த ஆரமுதே அம்மா அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மைய பெருகி பொழுதினை சுருக்கும் புழுத்தலி புலையனே தனக்கு புழுத்தலி புலையனே தனக்கு செமையே சிவபதம் அளித்த செல்வமே செல்வமே சிவபெருமானே இமையே முன்னை சிக்கன பிடித்தேன் இமையே முன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்த அருள்வது இனியே எங்கிருந்து அருளுவது இனியே சிவபெருமானே மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு
சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செங்குவர் வாயுமை பங்கன் செங்குவர் வாயுமை பங்கன் இது ஆலவாயான் திருநீர செங்குவர் வாயுமை பங்கன் இது ஆலவாயான் திருநீரே திரு ஆலவாயான் திருநீரே திரு ஆலவாயான் திருநீரே நமக்கு பார்த்தா வெறும் சாம்பலாக தான் இருக்கு. ஆனால் அதுக்குள்ளுக்குள்ளே எவ்வளவு மகிமை இருக்குன்னு சொல்றவர் யாருன்னு சாக்ஷாத் முருகனோட அவதாரமான ஞானசம்பந்த பெருமான். கோவிலில் போனோன்னா சுந்தரேஸ்வரர் சன்னதியில் விபூதி அப்படின்னா அதோட பெருமை என்னன்னு இப்படி ஒரு பதிகம், திருநீற்று பதிகம் அப்படின்னு ஒரு திருநீற்றுக்கு பதிகம் பாடினது இங்கே தான். அப்படி இருக்கிற இந்த மதுரைக்கு ஞானசம்பந்தர் வந்ததுனால தான் இன்னைக்கு மதுரை இப்படி மீனாட்சியும் சுந்தரேஸ்வரும் இருக்கா. 48 வருஷம் முகலாயர்களோட படையெடுப்பினால இருந்த இடம் தெரியாத உள்ளுக்குள்ள சமாதியில் இருந்திருக்கா இந்த மீனாட்சியும் சுந்தரேஸ்வரும். எத்தனை பேர் பார்த்துருப்பேன்னு தெரியாது. இந்த சுந்தரேஸ்வரர் சன்னதியில் இன்னும் கல்வெட்டு இருக்கு. 1336 வருஷத்தில் இஸ்லாமியர்கள் படையெடுப்பில் எல்லா கோவிலையும் அழித்து எல்லா இடத்துலையும் சூறையாடின்னு இங்கே வரத்தி இங்கே இருந்த பூஜகர்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மீனாட்சியும் சுந்தரேஷும் இந்த கர்ப்பகிரகத்தில் மண்ணை போட்டு மூடி செவுத்தை வச்சு கட்டி வெளியில் அர்த்த மண்டபத்தில் இன்னொரு டூப்ளிகேட் லிங்கம் வச்சு சாமி எம்பாடை வச்சு அவர்கள் அதை அழிச்சுட்டு போனான். அதுக்கப்புறம் 48 வருஷம் கிட்டத்தட்ட அரை செஞ்சுரி சோமசுந்தர பெருமானும் மீனாட்சி அம்மாவும் ஜெயிலில் இருந்தாப்புல சமாதி இருந்திருக்கா மண்ணுக்குள்ளேன்னா வரலாறுல பார்த்தா எப்படியெல்லாம் நமது சனாதன மதத்துக்கும் நம்மளோட கோவில்களுக்கும் நமக்கு எவ்வளவு சோதனைகள் வந்திருக்கு. அது அத்தனையும் தாண்டி இன்னமும் வந்துருக்கு. இப்பவும் சோதனை தான், எங்கே போனாலும் சோதனை தான். ஆனால் அந்த சோதனையிலேயே வளர்ந்து ஜெயிச்ச தர்மமான மதம் தான் இதுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. அப்போ ஆச்சரியம் என்னென்ன, கம்பண்ண உடையார் அப்படின்னு விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மந்திரி அவர் அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களை விரட்டி அடித்து அதெல்லாம் எடுத்து பார்த்தா 48 வருஷத்துக்கு முன்னால் இவர் ரொம்ப வருத்தப்படுறார். இப்படி சுவாமிக்கு ஒரு பூஜை இல்லாத நைவேத்தியம் இல்லாத 48 வருஷம் கிடந்துட்டாரேன்னு. ஆனால் எடுத்து பார்த்தா 48 வருஷத்துக்கு முன்னால் அந்த பூஜையர்கள் சுவாமிக்கு சாத்தின சந்தனம் அப்படியே ஈரத்தோட மணக்க இருந்தது. சுவாமி அப்பவும் பொறுத்துன்னு இருக்கார். அதான் புழுத்தலை புலையனேந்தனுக்கு மாணிக்கவாசகர் சொல்ல, பொய்மையை பேசி பொழுதுனையை சுருக்கும் புழுத்தலை புலையனேந்தனுக்கு. நான் என்னையா பண்ணுறோம், நாங்கள் எப்போ பாரு ஃப்ராடு பேசிட்டு ஊரை ஏமாத்துன்னு இப்படின்னா இருக்கும். அப்படி இருக்கிற எங்களுக்கு செம்மையே ஆய சிவபதம் படித்து எங்களுக்கு போய் நீ இப்படி அனுகிரகம் பண்ணுறீ, உன்னை விட கருணாமூர்த்தி வேற யார் இருக்க முடியும்னு ஆச்சரியப்படுறா இல்லையா? அப்படி இருந்த ஒரு அந்த திருஆலவாயில தான் இந்த ஞானசம்பந்த பெருமான் வந்ததுனால தான் எப்படி ராஜா பாண்டிய ராஜா சைவ சமயத்துக்கு திரும்பி மனம் மாறி இன்னைக்கு செழிச்சு ஓங்கி இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிற இந்த மதுரையில் 1960ஆம் வருஷம் வாக்கில் கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போ அந்த தலைவரா, இந்த கும்பாபிஷேக கமிட்டி தலைவரா பெரிய தலைவர் பி.டி. ராஜன் அவர்கள் இருந்தார். பெரியவாள்கிட்ட ரொம்ப அசாத்திய பக்தி. ராமேஸ்வரத்தில் பெரியவா இருக்கிறதே பி.டி. ராஜன் போய் சொல்கிற, கும்பாபிஷேகத்தை பெரியவா தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு. இப்போ பெரியவா சொல்ல,
எல்லா மடாதிபதிகள், எல்லா ஆதீனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும், மத தலைவர்கள்லாம் கூப்பிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணி, இங்கே பெரியவா என்ன பண்ணுறா, பெரியவா வரப்போகிற அளவுக்கு அப்படின்னு மேலே கும்பாபிஷேகத்துக்கு பண்ணோம்னா பெரியவாளை காணும். அவளுக்கு டென்ஷன் ஆகிடுது, பெரியவா வரேன்னு சொல்லி ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்காளே அப்படின்னு. எங்கன்னு பார்த்தா தெரியல. அப்புறம் பார்த்தா பொற்றாமரை குளத்துக்கு அடியில் நின்றுட்டு, அந்த கரையில் நின்றுட்டு இங்கேருந்தே கோபுரம் தெரியுது, நான் இங்கேருந்தே பார்த்துக்கிறேன். அவர் ரொம்ப கம்பல் பண்ணி, பெரியவாளை சாட்சாத் மீனாட்சின்னு, நீ தான் மீனாட்சி, உனக்கு நீ பண்ணிக்காத வேற யாரும் பண்ணுறது, நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரியவாளை அழைச்சிட்டு போய் கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகம் முடிஞ்சு சேதுபதி ஸ்கூலில் பெரியவா கேம்ப்பு. பொள்ளாச்சி ஜெயம் அப்படின்னு ஒரு அம்மா, மேலூர் ராமச்சந்திரையர் அப்படின்னு மேலூர் மாமா அப்படின்னு அவர் தான் பூஜை கட்டு சுவாமியெல்லாம் பார்த்துக்கிறார். எல்லாரும் இங்கே கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டா. அதனால் மடத்தில் அவர் என்ன பண்ணுவார், இந்த மேலூர் மாமா எக்காரணத்தை கொண்டு அந்த பூஜை கட்டை விட்டு இந்த நகரவே மாட்டார். அப்படி ஒரு கடமை உணர்ச்சி. அவர் கேட்டாக்க, எனக்கு எல்லாம் இங்கே சுவாமியை பார்த்துக்கிறது போகிறோம், பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது போகிறோம், எனக்கு எல்லாம் கும்பாபிஷேகம் எல்லாம் சொல்கிறாரோடு, அப்படிதான் எனக்கு இதான் தவம், இதான் ஜபம் அப்படின்னு இருந்தவர். அதே மாதிரி பொள்ளாச்சி ஜெயம்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு கால் கொஞ்சம் ஊனம் சரியில்லை, அதனால இந்த கூட்டத்தில் வர முடியாதுன்னு அந்த அம்மா இருக்கா. அதோட இல்லை, பெரியவா கும்பாபிஷேகம்ட்டு வரதே ஆரத்தி எடுத்து உள்ள அழைக்கணுங்கிறதுக்காக அந்த அம்மா நிற்கிறா. இவா 2 பேர் தான் அங்கே மடத்துல இருந்தால் மீதி அத்தனை பேரும் வந்திருக்கா. பெரியவா கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு மீனாட்சி கும்பாபிஷேகம் உள்ள நுழைஞ்சோடனே இந்த அம்மா ஆரத்தி எடுத்தோடனே, நீ வரல கும்பாபிஷேகத்துக்கு பார்க்கறதுக்கு அப்படிங்கிற. இல்லை, நான் பெரியவா வந்தால் ஆரத்தி எடுக்கணுமேங்கிறதுக்காக நின்றுட்டே என்னால் வர முடியலங்க. நீ பார்க்கலையா அப்படின்னு. மேலூர் மாமா அவரும் வரல அப்படின்னு. நீங்கள் 2 பேரும் பார்க்கலையா கும்பாபிஷேகம்? உடனே பெரியவா அடுத்து பார்த்தேன், பரவாயில்ல, பார்க்கலன்னா பரவாயில்ல, நான் தான் மீனாட்சி, என்னை பார்த்துட்டு எல்லாம் முடிச்சு. குருன்னா அப்படி இருக்கணும். நமக்கு அந்த குறையே வைக்க மாட்டான். ஏன்னு எந்த நிரம்பின வஸ்துவும் பூர்ண வஸ்துவே அடைஞ்சுட்டோமோ, அதுக்கப்புறம் இது அது இதை பண்ணலை அதை பண்ணலை, இது வேணும் அது வேணும், எங்கே இருக்க போகிறது அந்த சபலம்? உடனே பெரியவா அப்படி தண்டத்தை தூக்கி நின்று, அதனால என்னை கவலைப்பட்டுக்காத, என்னை பார்த்துட்டு இல்லையோ, நான் தான் மீனாட்சி, கவலைப்படாத. அப்படி ஒரு குரு கிடைச்சது அப்படின்னா, அந்த குரு சாட்சாத் மீனாட்சி அப்படிங்கிறதுல அவாக்காலேயே சொல்லலாம். இன்னும் பல பேருக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இதெல்லாம் பொய்யா இருக்குமா? இருக்காது. அப்படி இருக்கிற அந்த பெரியவாளை, அந்த மீனாட்சியை எப்படி அவள் எப்படி இருக்கான்னு முத்துசுவாமி தீட்சர் சொல்ல, வீணாகான தச கமக கிரியை. மீனாட்சி எப்படி இருக்காள் அப்படின்னாரு, மாதங்கியா கையில் அப்படி ஜம்முன்னு ஸ்வர்ண வேணியை மாணிக்க வேணியை வச்சுட்டு 24 மணி நேரம் இந்த சங்கீதத்திலே அப்படியே மூழ்கி இருக்காளாம். அது எப்படி இருக்கு அவளோட மனசு? மதுமத மோதித்த ஹிருதயே முத்துசுவாமி தீட்சர் சொல்ற. அவள் எப்படி இருக்கு? மதுமத மோதித்தன்னா தேன் குடிச்ச வண்டு மாதிரி அவளோட மனசு இருக்கு. அப்படின்னா அது அப்படியே மயங்கி போய் கிடக்கு. அது தன்னோட வசத்துல இருக்காது. சங்கீதத்திலையும் மூழ்கி போய் இன்னும் தேனையும் குடிச்சுட்டாக்க அவள் அப்படியே மயங்கி கிடக்கா. எதுக்காக கிடக்கான்னு, அப்படி இருக்கிற காலில் போய் விழுந்து, அம்மா நீ தான் ஏதாவது கொடுக்கணும்னா உடனே கொடுத்துட்ற. இது இவனுக்கு கொடுக்கலாமா கொடுக்கப்படாதா, இவனுக்கு யோகியதை இருக்கான்னு பார்க்கறது இல்லையா? அப்படி ஒரு தெய்வம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த தாயை எப்படிலாம் நம்ம வழிபடணும். அது நேர நமக்கு இப்படி பேசுறாப்புல ஒரு பேசும் தெய்வமா வந்ததுன்னா இதை விட நமக்கு என்ன பெரிய பெருமை வேணும், என்ன பாக்கியம் வேணும்? அப்படி இருக்கிற அந்த மீனாட்சியா இருக்கிற குரு வடிவமா இருக்கிற அந்த தெய்வத்தையும் ஒரு பாடல்னால நம்ம வழிபடுவோம். जगजननी सुखपाणि कल्याणी, जगजननी सुखपाणि कल्याणी, जगजननी सुखपाणि कल्याणी, जगजननी सुखपाणि कल्याणी, जगजननी जगजननी
पांड्यकुमारी भवानी अम्बा शिव पांड्यकुमारी भवानी अम्बा शिव रंजनी परमेश्वरी पांड्यकुमारी भवानी अम्बा शिव रंजनी परमेश्वरी वेणुवरं तர இன்னும் மனமில்லையோ வேணுவரம் தர இன்னும் மனமில்லையோ வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேணுவரம் தர இன்னும் மனமில்லையோ வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜகஜனனி सुखवाणी कल्याणी जगजननी 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 இந்த பரம்பொருள் எப்படி இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகை அப்படின்னு ஆதிசங்கர பண்ண ஒரு கிரந்தம். அதில் கேள்வி பிரச்சனம்னா கேள்வி, உத்தரம் பதில். அதாவது கேள்வி பதில் மூலியமாகவே தர்மங்களை சொல்கிறது, விஷயங்களை சொல்கிறது. அதில் பிரம்மம் என்ன, பரபிரம்மம், பரம்பொருள், பரம்பொருள், இந்த கடவுள்னா என்ன, அதுக்கு பதில் என்ன, சங்கர நாராயணாத்மைகா அப்படின்னு பதில். அந்த பரம்பொருள் பிரம்மம்னா என்னென்ன, சங்கரன் நாராயணன் இருக்கிற ஆத்ம வஸ்துவான ஏக வஸ்து அப்படிங்கிறது. உலக விவகாரத்திற்காக அது நிர்குண பிரம்மமாயிருக்கிறதே சிவம். அதாவது யாராலும் சும்மா இருந்தாலே என்ன சிவனேன்னு இருக்காருன்னு தானே சொல்றேன். ஏன் பெருமாளேன்னு இருக்க மாட்டேங்கிறேன்னு. பெருமாள் சும்மா இருக்க மாட்டார். ஏன்னர் அண்டச்சராச்சரத்திலையும் அத்தனையும் விவகாரம் பண்ணணும், அத்தனையும் பரிபாலனம் பண்ணோம்னா வீட்டை காப்பாற்ற வேண்டியவர் அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு ஒரு மூலையில் படுத்துட்டாருன்னா சரியா வருமோ? வராது. அவர் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். இது என்ன பண்றது அப்படின்னா, சிவம்னா சும்மாவே கிடக்கு. அது பெருமாள்னா அவர் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கு. ஆனால் நமக்கு கோவிலில் பார்த்தா தலைகீழ இருக்கு. இந்த தூங்குறவர் சும்மா இருக்கிறவர் காலை தூக்கின்னு ஒரே ஆடின்னு இருக்கிறாப்புல நடராஜாவா இருக்கு. உலகத்தையே காப்பாற்ற வேண்டிய எப்படி இருக்குன்னு நன்னா ஜாமனு அனந்த சைனத்துல இருக்கு. இது என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்களேன், வேடிக்கையா இருக்கு. இப்படி ஒரு ரசனமான விஷயங்களை நமது மதத்துல தான் பார்க்க முடியும். அதுதான் ஏன் அப்படின்னா, இவர் உலகத்தை காப்பாற்றுறதுக்கு இவர் போய் ஆஃபீஸ் போய் சம்பாதிச்சு லேப்டாப்பை தூக்கின்னு போய் சம்பாதிச்சு இனிமையா காப்பாற்றணும் இல்லைன்னு, இவர் படுத்துட்டு தூங்கிட்டு கண்ணை மூடின்னு மனசுல நினைச்சினாலே அண்டச்சராச்சரமும் பரிபாலிக்கப்பட்டது நினைச்சினாலே போச்சு, எல்லாம் வந்துடும். இவர் நம்மள மாதிரி வேலை செஞ்சுதான் பிசிக்கலா செஞ்சுதான் பண்ணணுங்கிறது இல்லை. அப்படி இருக்கிறவர் பள்ளி கொண்டு இருக்காராம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீ என்ன காரியம் பண்ணினாலும் அமைதியாயிரு. உடனே காரியம் செய்யறேங்கிறதுக்காக வீட்டை காப்பாத்துறேங்கிறதுக்காக பரபர பரபரன்னு எப்ப பாரு டென்ஷன் எல்லாரும் மேலேயும் எரிஞ்சு விழுந்துட்டு எல்லாம் பண்ணாத. சாந்தமா அமைதியா இரு. நீ அப்படி அமைதியா இருந்துட்டீன்னா எல்லா காரியமும் தானே அமைதியா நடக்கும். நீ கொதிச்சின்னாக்க காரியமும் கெட்டு போயிடும். இதை குறிக்கிறதுக்கு தான் சுவாமி என்ன பண்றாரு, ஜம்முன்னு படுத்துன்னு இருக்க. ஆனா இவர் பண்ற காரியமும் அண்ட சராச்சரத்தையும் அட்டி படைக்கிறதா இருக்கு. வேடிக்கையா இருக்கு. இப்படி ரெண்டு பிரம்மமே ரெண்டு ரூபத்துல ரெண்டு கான்ட்ராஸ்டா இருக்கு இல்லையா? இதே போலதான் அந்த பரபிரம்மத்தோட வடிவமான குருநாதரான பெரியவா
சிவன் சார் ரெண்டு பேரும் கான்ட்ராஸ்டாக இருந்தா, ரெண்டு பேரும் ஒரே வயத்தில் பிறந்தா அண்ணா தம்பிடா இருந்தால் கூட ரெண்டு பேருக்கும் இவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்ட். பெரியவாளை பற்றி நமக்கு தெரியும், ஆச்சார அனுஷ்டானத்துக்கு பேர் போனவர். சிவன் சார் எப்படி இருந்தார்? அதிவர்ணாசிரமியா அப்படியே நிர்மலமாக இருந்தார், பரபிரம்மமாக இருந்தார். பெரியவா ஒரு நாளைக்கு 3 தரம் 4 தரம் குளிப்பார்னா, ஸ்நானம் பண்ணுவார்னா, இவர் குளிக்கவே மாட்டார். 6 மாதத்துக்கு ஒரு தரம் குளிப்பறா, 1 வருஷத்துக்கு ஒரு தரம் குளிப்பறா. அந்த குளிக்கிறதும் அவர் குளிக்கணுங்கிறதுக்காக இல்லை. சுக்குனின்னு சிவன் சாரோட சிஷ்யர் ஒருத்தர், அவர் சொல்ற, சார் நீங்கள் குளிக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு சார் சொன்னார், இவர் உனக்கு நான் குளிக்கணும்னு இருந்ததுன்னா நீ தான் அழிச்சுட்டு போய் குளிப்பாட்டி விடணும். என்னென்ன திருவெண்காட்டில் பரமசிவேந்திரால் அதிஷ்டானம், அந்த கணத்தக்கரையில் கொண்டு உட்காத்தி வச்சார். தண்ணி இழுத்து கொட்டுற ஒரு மனுஷன் போரும்னு சொல்ல மாட்டாரோ, எது கிடைக்கின்ற கிணறு காலி. இப்படி குளிச்சாருன்னா இவர் குளிக்கவே வேண்டாயா. தண்ணி படுற பாட்டில் நாங்கள்லாம் திண்டாடுறோம் கேனை தூக்கிண்டு, இவர் இப்படி குளிச்சாருன்னா குளிக்கவே வேண்டாம்னு. குளிச்சாலும் இப்படி தான் குளிக்கும், குளிக்கலைன்னாலும் குளிக்கலைங்க. சரி குளிக்கலைன்னா நம்ம 2 நாள் குளிக்கலைன்னா ஒருத்தரும் கிட்டக்க வர முடியல. ஆனால் இவர் மாசக்கணக்காக வருஷக்கணக்காக குளிக்காத இருந்தார். அவர் இருந்த இடத்துல ஏதான துர்கந்தம் வச்சுதா? இல்லை. இது நாராத்தோட இல்லை, சுகந்தமான வந்தது. பெருமாள் அப்படிதானே இருக்கார். அவருக்கு எப்போ திருமஞ்சனம், அவ்வளோதான். அவருக்கு குளிக்கிறதுனால அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன். திருமஞ்சனம்னு போட்டு அது குளிக்க வச்சாலும் வெறுமனை குளியெல்லாம் கிடையாது. நம்மள மாதிரி தண்ணியை கொட்டினா வச்சோன்னு கிடையாது. இனிமேல் பாலை கொண்டா, தேனை கொண்டா, தயிரை கொண்டா, பழத்தை கொண்டா, அத்தை கொண்டா, இத்தை கொண்டா, இத்தனையும் ஊதி குளிப்பாட்டுறதுக்குள்ள நமக்கு ஓஞ்சி போயிடுறது. போரும் பண்ணி இனிமேல் தினம்லாம் குளிச்சேன்னா கட்டுப்படியாக. இப்படி இவனை குளிக்க வைக்கணும்னு ஆசையா இருக்கான், குளிக்காதவனை குளிக்க வைக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா குளிக்க வச்சுக்கிறதே பெரும் பாடா இருக்கு அப்படின்னு புலம்புறார் ஒருத்தர், ஒரு பக்தர். யாருன்னு? பெரியாழ்வார். இதோ இங்க பக்கத்துல இருக்க கூடலழகர். அவர்கிட்ட புலம்புற. இங்கதான் திருப்பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்ணினார். அவர்கிட்ட என்ன பண்ணார்? ஒரு தாயா தன்னை நினைச்சுண்டு அழுவார். ஒவ்வொன்றுத்தையும் தன் குழந்தைய எப்படி வளர்ப்பறோ, காலங்காலத்தால ஏந்தினா குழந்தைக்கு பால் ஊட்டி, சீராட்டி, குளிப்பாட்டி என்னெல்லாம் பண்ணி வளர்ப்பறோ அப்படி பாசுரங்கள்ல கொட்டுற. அதுல கெஞ்சர, குளிக்க வாயண்டா, நீ இன்னும் உடம்பு முழுக்கல இனிமே ஆயர்பாடியில போய் புழுதியை வச்சுன்னு நினைக்க, ஏதாவது நீட்டா இருந்தாலும் குளிக்க வேண்டாங்கிற. இப்படி உடம்பு முழுக்கலும் புழுதியும் வாரி சரிச்சுண்டு ஏத்துண்டு நீ குளிக்கவும் மாட்டேங்கிற வரையே. நீ அதுக்கு கெஞ்சர, இதை தரேன் அதை தரேன், நீ குளிச்சின்னா உனக்கு அத்தை பண்ணுவேன் இத்தை பண்ணுவேன் அப்படின்னு கெஞ்சுன்னு கெஞ்சர. பெருமாள் வந்தாரான்னு. இப்படி ஆழ்வார் கெஞ்சினத்துக்கு அப்புறம் வராத அவரால் இருக்க முடியாது. ஏன்னா பக்த பராதீனன் பகவான். அப்படிதான் துர்வாசர்கிட்ட சொல்ற. துர்வாசர் அம்பரீஷனோட சாபத்துக்கு ஆளாகி பயந்துன்னு ஓடுறார். பெருமாள்கிட்ட போய் காலடியில் விழுறார். அவர் சொல்றார், பாருப்பா எங்காலில் விழுந்து பிரயோஜனம் இல்லை, நீ யார்கிட்ட போய் வம்பு பண்ணினியோ அவங்காலேயே விழுங்கிறார். பக்தன் காலையே விழியேன்னார். எனக்கு ஒன்றும் ரைட்ஸே கிடையாது. அவர் என்னை ஏந்திருன்னா ஏந்திருப்பேன். காஞ்சிபுரத்தில் யதோக்தகாரி பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பெருமாளுக்கு பேரே. அவருக்கு பேர், ஒரிஜினல் பேர் புஜங்க சைனர் தான். திருமழிசை ஆழ்வாருக்கு சிஷ்யர் ஒருத்தர் கணிக்கண்ணன்னு. அவரை ராஜா, பல்லவ ராஜா நாடு கடத்திட்டான், அவர் சொன்னதை கேட்கலன்னு. அதனால அவர் வெளியில போறேன்னு உடனே குருநாதர் என்ன பண்ணார், சிஷ்யனை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு திருமழிசை ஆழ்வார், நானும் வந்துடுறேன் உன்னோடன்னு. இவர் 2 பேரும் கிளம்புறதே புஜங்க சைனர் பெருமாள்ல பிரிஞ்சு இருக்கிறதுக்கு மனசு வரல. எப்படி சிஷ்யனை பிரிஞ்சு தன்னால இருக்க முடியலன்னு ஆழ்வார் கிளம்பினாரோ அதே போல பெருமாளும் உங்களை, ஐயோ நீங்க இல்லாத என்னால இருக்க முடியாதுன்னு கிளம்புவராக்குன்னு பார்த்தார். அப்பதான் லீல வினோதன் இல்லையா, கபட நாடக சூத்திரதாரி. அதனால எரிக்கி கண்ணை மூண்டு படுத்துட்டார். ஆழ்வாருக்கு கோபம் வந்துட்டு, யோ குழந்தை போறேங்கிறான், மனசு ஒழும்பி அவனை பிரிஞ்சு இருக்க முடியல, நான் போறேங்கிறேன், எங்களை பிரிஞ்சு நீ இருந்துருவியா சௌக்கியமா? இப்படி படுத்துட்டு இருக்க, உனக்கு ஒரு பொறுப்பு வேண்டாம்? என்னாச்சு ஏதாச்சு என்ன நடந்தது, நானும் கூட வரட்டுமான்னு கேட்க வேண்டாமோ? படுத்துட்டு இருக்கேன்னு. அதனால என்ன பண்ண, கணிக்கண்ணன் போகின்றான், காமர் பூம் கச்சி மணிவண்ணானை கிடக்க வேண்டாம். இந்த கணிக்கண்ணன் குழந்தை போப்புறான், நீ கிடக்க, படுத்துட்டு கிடக்க வேண்டாம் அப்படின்னு. அப்பவும் பெருமாள் அசைஞ்சு கொடுக்கல, பார்த்தார். அடுத்தது மிரட்டுறார். துணிவொன்றி சென்னா புலவோன்யான்னு சொல்லிக்கிட்டேன், நான் யாரு தெரியுமான்னு. தைரியமா பேசி பேசி உன் நாமாவை சொல்லி சொல்லி நாக்கு தழும்பேன்னு செவந்த நாக்கு உடையவன்.
இது எதுக்குன்னு சுவாமிக்கு வாணி இதுக்கு மேலே நீ ஏந்திருக்கலைன்னா சபிச்சுடுவேன் ஜாக்கிரதைன்னு அர்த்தம். துணிமண்டி சென்னா புலவோன்னு சரி நானும் போகிறேன். இதை சொன்னோன்னு பெருமாள் பயந்துட்டார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஒன்னாக்கால ஒன்றும் சொல்லிவிடாது, நீ மங்களாசாசனம் தான் பண்ணணும் அப்படின்னார். பெருமாள் ஏந்துட்டு நான் என்ன பண்ணுனேன், நீயும் உன் பைனாக பை சுருட்டிக்கொள், நின்றால் குடையாம் நடந்தால் பூம்பட்டா, நீ எதை போனாலும் எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்குற ஆதிசேஷன் இருக்கு இல்லையா, அதை சுருட்டிக்கும் எங்களோட நடந்துவாங்க போயிட்டார். அதுக்கப்புறம் ராஜா வந்து எல்லாம் சமாதானமே திருப்பி அழிச்சுன்னு வரான். இவாள்லாம் எல்லாரும் வந்து அவாவா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இவர் மட்டும் சுருட்டி வச்சுட்ட பாயோட நின்றுட்டே இருந்தார் பெருமாள். ஏன் எல்லாம் தான் சரியாயிடுத்து, நீ உன் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு பெருமாள் சொன்னார், நீ பாயை சுருட்டின்னு கிளம்புன்னு தான் உத்தரவு போட்டு பாடியிருக்க, நான் திரும்பி என்ன பண்ணணும்னு சொல்லலையேன்னு. இதை பார்த்தோன்னா அழ்வார், இப்படி கூட ஒரு பக்த பராதீனன் இருப்பியா, நாங்கள் நின்றுனா நிற்ப, வான்னா வருவேன், படுத்து போனா படுத்து, இப்படி கூட இருப்பேனா வரும் உருகினர். அப்படியே மாற்றி பாடினர். கணிக்கண்டன் போக்கொழிந்தான், அவன் போகிறதில்லைன்னு அழுத்து. கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமருபும் கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், உனக்கு படுத்துட்டாதான் அழகு. நாங்கள்லாம் படுத்துட்டாடேன்னு கவலைப்படுறோம், நீ எழுந்துட்டா தான் கவலையா இருக்கு, படுத்துட்டா தான் அழகா இருக்கு. நீ கிடக்க வேண்டும். துணி ஒன்றி சென்னா புலவோன் நான் செலவொழிந்தேன், நானும் போகிறதில்லைன்னு விட்டுவிட்டேன். அதனால என்னென்ன, நீயும் உன் பைனாகப்பாய் விரித்துக்கொள், நன்னா பாயை சுட்டுன்னு பறிச்சுட்டு சௌக்கியமாக படுத்து. புஜங்க செய்யணும்னா அப்படி ஆறாமதுன்னா பார்க்கறதுக்கே அழகா அப்படியே இருப்பான். அப்படி இருக்கிற அந்த அதனாலேயே அவருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்த காரியம். அப்படி அந்த யதோக்த காரியம் தானே சாரை குளிக்க வான்னா குளிக்க வந்தார், இனிமேல் குளிக்க வேண்டான்னா குளிக்கல, சாப்பிடுன்னா சாப்பிடல, பெரியவாளை என்ன படுத்தி எடுத்திருக்கோம், எங்கள் ஊருக்கு வாங்க உங்கள் ஊருக்கு வாங்க, இத்த பண்ணுங்க அத்தை பண்ணுங்கன்னு. இது அத்தனைக்கும் ஈடு கொடுத்தான்னா அந்த யதோக்தகாரி புஜங்க செய்யணும் தான் இருந்தது, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அப்படி இருக்கிற அந்த பெரியவாளை சாரை குளிக்க வைக்கிறதுக்குள்ளே அவர் பார்த்தார், இவர் கிணறு காலியாராப்பில் ஒரு ஆள் குளிச்சான்னா குளிக்கவே வேண்டாம், இப்படி இவர் குளிச்சாலும் எப்படி இருக்குது, குளிக்கலைனாலும் எப்படி இருக்குது. பெரியவா பேசிகிட்டே இருப்பா, இவர் பேசவே மாட்டார். சிவனேன்னு உட்காந்துருப்பார் மணிக்கணக்கா. நம்மளால அரை மணி சும்மா உட்கார முடியல, நாள் கணக்காக உட்காந்து. ஏன்னு பரபிரம்மம் அந்த பிரம்மானந்தத்தில் லயிச்சு இருக்கிறதுனால. இப்படி எதுவாக இருந்தாலும் அண்ணாவுக்கு நம்பிக்கை நேர் கான்ட்ராஸ்ட் இருந்தது. எப்படி இருந்தது அந்த பரமேஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் எப்படி நேர் வித்தியாசமாக தெரியறதோ, ஆனால் விஷயம் ஒன்று தான் பார்த்தா ஒன்றா இருக்கு. ஒரே சக்கரை தான், ஒரே மைதா மாவு தான், ஒரே கடலை மாவு தான். இது பார்த்தா லட்டில் பார்த்தா ஒரு தினசா இருக்குது, மைசூர் பாவில் பார்த்தா ஒரு தினசா இருக்குன்னா மூல சரக்கு என்னமோ ஒன்று தான், ஆனால் உருவத்திலேருந்து நாமத்திலேருந்து எல்லாத்துலேயும் வித்தியாசப்படுது. அதை போல தான் இங்கே அந்த சிவன் வேறே இல்லை, விஷ்ணு வேறே இல்லை அப்படிங்கிறது தான் சங்கர நாராயண ஆத்மீகா அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதால் டெஃபினேஷன் கொடுக்குற பரம்பொருளுக்கு. அப்படி இருக்கிற அந்த சார் மாதிரி இருக்கிற பெருமாளை குளிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ஆழ்வார் எப்படி புலம்புறான்னு பாசுரம் மூலியமாக தான் பார்ப்போமே. அப்போவானும் நம்ம கூடலர்கள் குளிக்க வராரா பார்ப்போம். எதுக்கு குளிப்பேன், அவர் குளிக்க வேண்டாம், நம்மளை குளிப்பாட்ட வந்தால் போகிறோம். எதுனால, தன்னோட கருணை கடாட்சத்தினால். பெண்ணை அலைந்த குணுங்கும், பெண்ணை அலைந்த குணுங்கும் விளையாடு பொழுதியும் கொண்டு, பெண்ணை அலைந்த குணுங்கும் விளையாடு பொழுதியும் கொண்டு, பெண்ணை அலைந்த குணுங்கும் விளையாடு பொழுதியும் கொண்டு, திண்ணென இப்பிரமும் திண்ணென இப்பிரமும் திண்ணென இப்பிரமும் திண்ணென இப்பிரமும் திண்ணென இப்பிரமும் எண்ணெய் புளி பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன், எண்ணெய் புளி பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன், நன்னலறிய பிரானே
கூப்பிட்டார், ஏன் வரமாட்டார், அவர் மஞ்சளமாட வரமாட்டார். அதில் பெரியவா சொல்றா, ஆதிசங்கர ஜெயந்திக்கு பிரதோஷமாமா சங்கர ஜெயந்தி பண்ணா. அதில் சங்கர ஜெயந்திக்கு எப்படிலாம் பண்ணணும்னு பெரியவா ஒவ்வொன்றா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா. அதில் ஆதிசங்கர பகவத்பாதால பிரமாதமாக அந்த திருவுருவ படத்தை அலங்காரம் பண்ணி ஊர்வலம், அந்த ஊர்வலத்துக்கு முன்னால் நாதஸ்வரம், அதுக்கு முன்னால் யானை முதலான விருதுகள்லாம் போகணும், நாதஸ்வரம், அதுக்கப்புறம் முன்னால் வேத கோஷம், ஒரு பக்கம் தேவாரம் பாடணும், திருமறை ஓதணும், இன்னொரு பக்கம் திருப்புகழ் பாடணும், இன்னொரு பக்கத்தில் திருவாய்மொழி திவ்ய பிரபந்தம் பாடிட்டு வரணும், அதுக்கு பின்னால் அபங்க பஜனை, மராட்டி பஜனை பாடிட்டு வரணும். இப்படியெல்லாம் பெரியவா சொல்லி ஆச்சாரியால் வரத்தே இத்தனையும் சூழ்ந்து இருக்கணும். ஏன் இது அத்தனை குருநாதர் சன்னதியில் தான் அத்தனையும் சங்கமமாக இருக்கும். எத்தனை புண்ணிய நதி, கங்கையாக இருக்கட்டும், யமுனையாக இருக்கட்டும், சரஸ்வதியாக இருக்கட்டும், எத்தனை புண்ணிய நதிகளாக இருந்தாலும் அத்தனையும் ஒரு கடலில் வந்து சங்கமிச்சுடுறாப்புல அத்தனையும் குரு சன்னதியில் இத்தனை நல்லதும் சேர்ந்துருக்கணும்னு சொல்லி அதுக்கு யாரெல்லாம் வேற சொல்லணும்னு வேற சொன்னான். கபாலி கோவிலில் ஓதுவார், கபாலி ஓதுவார், அவரை விட்டு வந்து திருமறை பாட சொல்லு. இன்னும் சாதுவோம் சுவாமிகள் அப்படின்னு அவ குடும்பத்தில் அவள் இருந்தா, அவளை வந்து திருப்புகழ் பாட சொல்லு. வெங்கடவர்தன் அப்படின்னு திருவல்லிக்கேணியில் இருந்த பரம வைஷ்ணவர், அப்படி ஒரு பெரியவாழ்கிட்ட பக்தி, அப்படி திவ்ய பிரபந்தம்னா இனிமே வெங்கடவர்தன் அவர்கள் திவ்ய பிரபந்தம் பாடணும், கேட்கணும். அப்படி இசையோட சுதிசுத்தமாக அவ்வளவு டைகர் வரதாச்சாரியாரோட சிஷ்யர் அவர். அதனால் சங்கீதம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாடுவார், பெரியவாழ்கிட்ட உருகி உருகி பாடுவார், பெரியவா சொல்லி சொல்லி கேட்டுருப்பா. அதில் ஒரு நாளைக்கு ஆண்டாளோட நாச்சியார் திருமொழியில் சொல்கிற இந்த சங்கு பற்றி சொல்கிறா. கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, தாயாருக்கு அவனோட அதரம் எப்படி இருக்கும், அந்த பவழவாய் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசை. ஆனால் பண்ணுறதுக்கு முடியல, கிடைக்கல. அதனால என்ன பண்ண, பண்ணின வாழ்கிட்ட கேட்டுக்கிறா. நாம் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்லைனாலும் யார்கிட்ட கேட்டுக்கலாம் இல்லையோ, திருநெல்வேலிக்காராட்ட உங்கள் ஊர் அல்வா எப்படி இருக்கணும் அதை மாதிரி கேட்குறா. அதில் சங்கை பார்த்து கேட்குறா, அந்த அவனோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அந்த வாயோடது, அதை பார்த்துட்டாக்க அப்புறம் கற்பூரமே நாருமோ, கமலப்பூ நாருமோ, செவ்வாய் தித்தித்திருக்குமோ அப்படின்லாம் சொல்லி எனக்கு சொல்லேன் வெண்சங்கே அப்படின்னு. நீ நானும் சொல்லேன் அவனோட திருவாதரம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அது அப்பவும் சொல்லலையாம். அதனால் கோபம் வந்துடுத்து. கடைசியில் என்ன பண்ணான்னு, உனக்கு வெக்கம் இல்லைங்கிறா. அவனுக்கு இத்தனை நாச்சியார் இருக்கா, 10,008 நாச்சியார், இத்தனை பேரும் இருக்க எல்லாருக்கும் சபையில் ஒன்றை வாயில் வச்சுன்னு ஊதுறானே, உன்னை முத்தம் கொடுக்குறானே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படிங்கிறார். அவள்லாம் பார்த்து உன்னை பார்த்து பொறாமப்படலை அப்படின்னு நாச்சியார். இதை வச்சுன்னு பெரியவா விடுகிறார். அப்பா அந்த சுவாமியோட அதரத்திலேயே இவளுக்கு இவ்வளவு மனசு போச்சுன்னா உருகித்துன்னா, அவன் பூர்ணமாக வந்தான்னா எத்தாப்புல எப்படிதான் உருகிருப்போம். அப்படி எல்லாம் அந்த திருவாய்மொழியை அனுபவிக்கிறார். இது எதுன்னு அவளோட பக்தி காமிக்கிறது. அவள் ஏதோ சும்மா பாட்டு எழுதணும்னு எழுதி வச்சுட்டு போல, அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்தது ததும்பி சில வார்த்தைகளாக வந்திருக்கு. அப்படி அந்த திருவாய்மொழியில் பெரியவா ஈடுபட்டா அப்படின்னு தெரியுது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காலகட்டங்களில் பெரியவா எடுத்து எடுத்து நமக்கு சொல்லியிருக்கா. அதே போல தான் சிவன் சார் ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகம், அதில் படிச்சேன்னா இன்னுமே உலகத்தில் உள்ள அத்தனை ஹிஸ்ட்ரியும் அதுக்குள்ள அடக்கம். இனிமேல் இதை விட புதுசாக விஷயம் நம்மளால் கற்றுக்க முடியாது. அதுக்கு ஒருத்தர் கேட்குற, சார் இவ்வளவு விஷயங்கள் கொட்டியிருக்கு, நீங்கள் எங்கே போய் படித்தேள், எப்படி தெரியும், தெரிஞ்சது எழுதினேன் அப்படின்னா அதுக்கு சார் சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் ஒரு டிவி இருக்கிறாப்புல எனக்கு சுவாமி ஒரு டிவி கொடுத்துருக்காரு, அதில் எல்லாம் தெரியும், பார்த்து எழுதுங்க. நம்ம வீட்லேயே அந்த டிவி இருந்தால் பரவாயில்ல, நம்ம வீட்டு டிவியில் ஒரே சீரியலாக தான் வருது, ஐயோ அப்பான்னு கத்திட்டு. அந்த ஏணிப்படிகள் மாந்தர்கள் அப்படி சொல்கிறார். அதை பெரியவா சொன்னதெல்லாம் தெய்வத்தின் குரலாக நமக்கு இருக்குது. இந்த தெய்வத்தின் குரலையும் ஏணிப்படிகளையும் மாந்தர்களையும் படித்தா போகிறோம், வாழ்க்கை பூர்ணத்தத்தை அடைஞ்சுடலாம். இன்னும் சிவன் சார் சொல்கிற இந்த ஏணிப்படி மாதிரி படிக்கணும்னு கூட சொல்லலை, இது உங்கள் வீட்டில் இருந்தாலே பெரிய ரட்சையாக இருக்குங்கிற. அப்படின்னா எவ்வளவு என்னோட ஆவியை உருக்கி எழுதிருக்கு, என்னோட தபசை உருக்கி எழுதினது, அப்படியே கரைச்சி எழுதினது அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அதுதான் நமக்கு பார்த்தா ஒரு புஸ்தகமாக தெரியுது, ஒரு நோட்டாக தெரியுது, என்னமோ தெரியுது.
அல்ல, அவர்களே அந்த வடிவத்தில் தான் இருக்கார். அப்படி இருக்கிற அந்த குருநாதர் அவர் சொன்னத்தை அந்த தெய்வத்தின் குரலை படித்து அணிப்படியில் மாதிரி படித்து நமக்கு கொஞ்சமான தெளிவு ஏற்பட்டு நம்ம வாழ்க்கையில் நேரப்படுத்தினோம் அப்படின்னா அந்த குருநாதர் கிருபை அவள் அவதாரம் பண்ணினதுக்கே அப்போ தான் பர்பஸ் நமக்கு கிடைச்சதுக்கு சார்த்தமாகிறது, பூர்த்தியாகும். அப்படி இருக்கிற அந்த குரு எப்படி இருக்கார், அவர் என்ன பண்ண அப்படின்னு குருவர தீஜு சரண துமாரே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பாருகரோ இது பவசாக இருக்கே அப்படிங்கிற எங்களுக்கு படகோட்டியாக இங்கேருந்து எங்களோட இந்த பிறவி பெருங்கடல்லேருந்து எங்களை நீந்தி அக்கறையில் கொண்டு சேர்ப்பா அப்படின்லாம் வர்ணிக்கிறோம். அந்த ஒரு பஜனை இப்போ நாம் கேட்கலாம். शरण तुम्हारे गुरुवर दीजो शरण तुम्हारे सद्गुरु दीजो सद्गुरु दीजो शरण तुम्हारे गुरुवर दीजो शरण तुम्हारे सद्गुरु दीजो शरण तुम्हारे गुरुवर दीजो शरण तुम्हारे शरण तुम्हारे कांची नगरी कामपीठ कांची नगरी कामपीठवासी कांची नगरी कामपीठवासी तुम ही हमारे सब कुछ स्वामी कांची नगरी कामपीठवासी तुम ही हमारे सब कुछ स्वामी गुरुवर गुरु दीजो शरण तुम्हारे गुरुवर दीजो मन मंदिर में बसो हमारे बंदी बने सब तुम्हारे मन मंदिर में बसो हमारे बंदी बने सब तुम्हारे पूरी करो पूरी करो तुम मनसा मन से पूरी करो तुम मनसा मन से पार करो इस भवसागर से पार करो इस भवसागर से गुरुवर शरण तुम्हारे सद्गुरु दीजो शरण तुम्हारे गुरुवर दीजो गुरुवर दीजो गुरुवर दीजो शरण तुम्हारे शरण शरण तुम्हारे शरण तुम्हारे
பிறவி பெருங்கடல்லேருந்து நம்மளை தாண்ட வைக்கிறவருக்கு இங்கே வேணுங்கிறத, இந்த வாழ்க்கைக்கு வேணுங்கிறத கொடுக்கறதா பெரிய காரியம். தன்னோட அடியார்களுக்காக, தன்னோட பக்தர்களுக்காக, அவளுக்கு ஒன்று கிடைக்கணுங்கிறதுக்காக, அருள்றதுக்காக அந்த கடவுள் ஈஸ்வரன் எந்த அளவுக்கு எளிமையாக இருக்க அப்படின்னா, எந்த அளவுக்கு அவர் கீழே இறங்கி வரார் அப்படின்னா, பிச்சை எடுக்க கூட தயங்கிறது இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கச்சூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு போகிறார், ஊருக்கு. நல்ல மத்தியான வேளையில் போனால் நல்ல அக்னி நட்சத்திரத்தில் போகிறார். கோவிலில் போய் சுவாமியை சேவிச்சர், எல்லாம் பண்ணினார். வெளியில் வந்தால் பசிக்கு சாப்பிடலான்னா ஒன்றும் ஒத்துட்டையும் ஒன்றும் கிடைக்கல. இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. சுவாமிகிட்ட கேட்குறார். அவர் தான் தம்பிரான் தோழனாச்சு, எல்லாம் வந்து சுவாதீனம். என்னையே அது உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன், ஒரு சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டியா? நான் பாட்டுக்கு பட்னியில் இருக்கேன், நீ பாட்டுக்கு விஷாத, உனக்கு என்னென்னா 4 கால பூஜை ஆகிடுத்து, நீ என்னென்னா சுவாமியை கூப்பிட்டு கேட்டார். நீ வந்து வந்தவருக்குன்னா சாப்பிட்டியா என்ன கேட்க வேண்டாமா, விசாரிக்க வேண்டாமான்னு. இவர் இப்படி உருகினோடனே பரமேஸ்வரனுக்கு பொறுக்கலை. உடனே என்ன பண்ணார், ஒரு அந்தன வேஷத்தில் வந்து நீங்கள் யார், என்னப்பா, எந்த ஊர்லேருந்து வந்தீங்க? நான் திருவாரூர்லேருந்து வந்திருக்கேன். என்ன பசிக்கிறது, ஒருத்தன் இந்த ஊரில் இருக்கிற ஜனங்களும் வந்து சாப்பிட்டே கேட்க மாட்டேங்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியா, சரி ரொம்ப நேரம் ஆகிடுத்து, அன்டைம் ஆகிடுத்து, நீ லஞ்ச் டைம் தாண்டி வந்துட்ட, அதனால் ஒன்று வேணா பண்ணுறேன், எந்த வீட்லையான ஏதாவது மீந்தது இருக்கான்னு போய் நான் வேணா பிச்சை எடுத்துன்னு வரேன்ப்பா அப்படின்னாரு. ஒரு பாத்திரத்தை தூக்கிண்டார். வீடு வீடாக போய் அம்மா தாயே பிச்சை, அம்மா தாயே பிச்சை, மீந்ததை போடுங்க. இப்படி அந்த தெருவில் எல்லா வீட்லேயும் வாங்கிட்டு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இலையை போட்டு சாப்பிட்டார். அப்பா நல்ல வேளை கிடச்சுடுத்து, மீந்ததெல்லாம் இந்த சாப்பிடுன்னார். இவர் சாப்பிட்டார். வயர் நிறைய திருப்தியாக சாப்பிட்டோன்னே அப்புறம் திடீர்னு தோணித்து, ஆமாம் நீங்கள் யாருன்னு கேட்டார். நான் அப்படி பசியாக இருக்கேன், தவிச்சுன்னு சுவாமியை பார்த்து சொல்லின்னு இருக்கேன், நீங்கள் வந்திருக்கேனே, நீங்கள் யாருன்னு. அப்போ உடனே அவர் சிரிச்சுட்டை, அட அசடை, இப்போ கூடவா தெரியல நான் யாருன்னு அப்படின்னு மறைஞ்சு போயிட்டேன். வந்தது ஈஸ்வரன். இது பார்த்தோன்னே சுந்தரமூர்த்தி சுவாமி பொருட்களை தாங்கலை. உடனே உருகினர். தேவாரமாக பாடுறார். சொல்கிறார், ஐயோ இப்படி ஒரு அநியாயம் உண்டா, நீ வந்தது யாருன்னு தெரியாத நான் விட்டேன். அதோட இல்லை, எனக்காக போய் பிச்சை எடுத்தியா நீ வீடு விடா? நீ யார் யான்னு? அண்டச்சராச்சரத்துக்கும் சக்கரவர்த்தி, படைத்தல் காத்தல் எழுத்தல் என்ன வேணா உன்னால் பண்ண முடியும். அப்படி இருக்கிற பிரபு, நீ போய் எனக்காக பிச்சை எடுத்த? இப்படி ஒரு எளிமை உண்டா, இப்படி ஒரு இரக்கம் உண்டா, அன்பு உண்டா? உருகி பாடினர். அப்போ சொல்ற, நீ எனக்காக அப்படி இந்த வெயிலில் போய் வெறுங்காலோட, வெயிலில் வேகாத வெயிலில் போய் பிச்சை எடுத்திருக்கியே, உன்னோட பக்தா, மற்ற நிறையா பக்தார்களே, அவள்லாம் பார்த்தா என்ன நினச்சிப்பான்னு. இந்த வெயிலில் போய் சுந்தரமூர்த்தி சுவாமிக்காக இப்படி பிச்சை கூடவா எடுக்கணும், என்னாலே ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்னு அவாளுக்கு கோபம் வராதோ? ஏன்னா நமக்கு ஒருத்தர் ஒன்று பண்ணல, என்ன அடுத்த வாளுக்கு முன்னா கோபம் தானே வரும். அதையும் தேவாரத்தில் புலம்பிக்கிறார். நீ இப்படி பண்ணுறத அடுத்தவா பார்த்தா யாரானும் உன்னோட பக்தாளுக்கெல்லாம் மனசு வருத்தப்படாதோ அப்படின்னு உருகி தேவாரம் இந்த திருக்கச்சூரில். சரி, இது ஏதோ புராணம் சொல்கிறது, கதை சொல்கிறது, இன்னமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சாமி பிச்சை எடுத்தாரோ, இதெல்லாம் ரொம்ப ரீல் விடுறதுக்கும் அளவு இருக்கணும். ஓவராக இருக்குன்னு நமக்கு பகுத்தறிவு சொல்லலாம் இல்லையா? ஆனால் அந்த பரம்பொருள் தன்னோட பக்தாளுக்காக பிச்சை எடுக்கிறதுக்கு தயங்காதுங்கிறத யாரும் பண்ணி காமிச்சுட்டா அப்போ அது கதையின்னு ஒதுக்க முடியாது. பண்ணினாராங்க. அதே இந்த பரமேஸ்வரனோட வடிவமான பெரியவா என்ன பண்ணாங்க, தன்னோட கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார். தனக்கு துரசாமி ஐயர் அப்படின்னு ஒருத்தர் மடத்தில், ரொம்ப ஏழை குடும்பம். அவருக்கு 2 பிள்ளைகள். அதில் 2வது பிள்ளை சுந்தரராமன். அவர் நல்லா படிக்கிற குழந்தை, ஆனால் வறுமை, படிக்க வைக்க முடியல. இவர் எஸ்எஸ்எல்சியில் நல்ல மார்க் வாங்கியிருக்கார், ஆனால் மேலே காலேஜ் படிக்க வைக்க முடியல. அதனால் அப்பா என்ன பண்ண, நீ ஒரு உத்தியோகத்துக்கு போனால் தான் குடும்பம் சரியாக வரணும், வேலைக்கு அனுப்புவார். பெரியவாளுக்கு இது தெரிஞ்சுது. அந்த பையன் தரிசனத்துக்கு வந்திருக்கான். உடனே பெரியவாழ்கிட்ட, ஏண்டா நீ நல்லா மார்க் வாங்கியிருக்க போல இருக்கே? ஆமாங்க. மேற்கொண்டு என்ன பண்ண போகிறேன்னு? இல்லை மேற்கொண்டு படிக்கல, அப்பா வேலைக்கு போனவிட்டார். ஏண்டா நல்லா படிக்கிற குழந்தை படிக்க வைக்க வேண்டாமோ? படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை, முடியாது, காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. உடனே பெரியவா சொல்லா, நல்லா படிக்கிற குழந்தைக்கு பணம் இல்லைங்கிறதுக்காக படிக்காத இருப்பாடா. அதனால் நீ என்ன பண்ணு, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்டா.
மடத்துலேருந்து நான் பணம் கட்டி படிக்க வைக்கிறேன், நீ போய் படி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் வாங்கி பிஎஸ்சி மேக்ஸ் அப்ளை பண்ணுங்க. இவருக்கு என்ன பண்ணுங்கிற நம்பின்னு பண்ணுறதா என்ன பண்ணுறது? பெரியவா நீ போன்ட்டா. இவரோட சகோதரி அண்ணாமலை திருவண்ண சிதம்பரத்தில் இருக்கா, அங்கே போ அப்படின்னார். போனால் பெரியவா மடத்துலேருந்து ஃபீஸ் கட்டியாச்சு, அங்கே தங்கி இனிமேல் நான் 3 வருஷம் 4 வருஷம் இருந்து படித்தாகணும். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? அதனால் பெரியவா என்ன பண்ணுறா, இவர் போய் சிதம்பரத்தில் இருக்கிற இந்த சுந்தரராமன் பையன் திடீர்னு சிதம்பரத்துலேருந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் காத்தால ஒருத்தர் வந்தார். ஒரு பெரிய மனுஷர் வந்து, நான் சிதம்பரத்தில் இருக்கேன், நான் தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி, நீ தானே சுந்தரராமன்? ஆமாம், நான் காஞ்சிபுரம் போனேன், பெரியவா வந்து என்கிட்ட ஒன்று ஒரு காரியம் பண்ண சொல்லியிருக்கா. என்ன அப்படின்னு. அவள் காஞ்சிபுரம் போய்கிட்டு பெரியவா என்ன கேட்டிருக்கா, இது நான் ஒன்று சொன்னால் செய்வியான்னு. என்ன சொன்னாலும் செய்கிறோன்னு. எனக்கு சாப்பாடு போடுவியோ ஒரு நாளைக்கு. அவர் நடுங்கி போயிட்டார். என்ன பெரியவா பிச்சை கேட்குறாப்புல கேட்குறா? நான் பிக்ஷாவந்தனம் பண்ணின்னு இருக்கேன், எத்தனை செலவழிச்சு வேணாலும் பண்ணுறேன்னு. உடனே பெரியவா சொல்கிறா, நீ பிக்ஷாவந்தனம்லாம் பண்ணின்னு இருக்க, எல்லாம் பண்ணின்னு இருக்க, நான் சாப்பாடு போடுன்னு கேட்டது இங்கே எனக்கு போட சொல்ல. உடனே இந்த குழந்தைய பற்றி சொல்லி, நன்னா படிக்கிற குழந்தை, காசு இல்லை, அதனால் படிக்க வைக்க முடியல, நான் இப்போ அனுப்பிச்சிருக்கேன் சிதம்பரத்துக்கு. அவள் சகோதரி குடும்பம் சிரமப்படுற குடும்பம் தான், அவளுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, அதனால் நீ வாரத்துக்கு ஒரு நாள் அவனுக்கு உங்கள் காலத்தில் கூப்பிட்டு சாதம் போடுறியா? நீ அந்த குழந்தைக்கு போட்டிங்கன்னா எனக்கு போட்டாப்புல போடுறியா? அவர் உருகிட்ட. உடனே என்ன சொன்னார், ஒரு வாரம் இல்லை, ஒரு நாள் இல்லை, 7 நாளும் நான் போடுறேன்னு. வேண்டாம், ஒரு நாள் போடு போகிறோம் இதை சொன்ன. அதனால் பெரியவா உனக்கு சாதம் போட சொல்லியிருக்கா, நீ என்னைக்கு சொல்லு, திங்களோ செவ்வாயோ வெள்ளியோ என்னைக்கு சொல்லியோ எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. இவர் பார்த்தார், ஓ பெரியவா இப்படிலாம் வேறு பிளான் பண்ணுறாளா? அப்போ தான் இவருக்கு தெரியும். சரி அப்படின்ட்டு போயிட்டார். அவள் போயாச்சு. 2 நாள் கழிச்சு இன்னொரு அம்மா வந்தா. அந்த அம்மா வந்து, நான் சிதம்பரத்தில் இருக்கேன், இந்த தெருவில் இருக்கேன், நான் காஞ்சிபுரம் இருந்தேன், பெரியவா உனக்கு ஒரு நாளைக்கு சாதம் போட சொன்னான். 2 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வர. அவர் வந்து காஞ்சிபுரம் போனே, பெரியவா உனக்கு ஒரு நாள் சாதம் போடச்சோன்னு. இப்படி தினம் 2 ஒருத்தராக வந்து உனக்கு சாதம் போட சொன்னா, திங்கக்கிழமை வரையா செவ்வாய்க்கிழமை வரையான்னா. இவருக்கு புரியல, இது என்ன அது வம்பா போச்சு, இனிமேல் சிதம்பரம் முழுக்கல நமக்கு சோறு தங்கிறதுக்கு வீடு வீடாக அனுப்புறதா? இது என்ன பெரியவா இப்படி பண்ணுறாளேன்னு. சின்ன வயசா, காலேஜ் சேர்ந்த வயசு, இடம் ரத்தம், ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்குது. தினம் தட்டை தூக்கின்னு மாமி மாது வந்திருக்கேன்னு ஒவ்வொரு வீடாக போகணும்னா. அதனால என்ன பண்ண, கிளம்பி காஞ்சிபுரத்தில் போய் பெரியவாடையே கேட்டுருது, இன்னும் எத்தனை பேர் பாக்கி வச்சிருக்கேள் அன்பு போறேன். போய் நின்னா பெரியவா கேட்டா, எல்லாரும் வந்தாளா, உன்னை கூப்பிட்டாளான்னு. இவருக்கு என்ன பதில் சொல்றது? இவர் என்ன கேட்கவும் முடியல. பெரியவாள்கிட்ட என்ன 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 இப்படி எல்லாம் பண்றேன், நான் அவமானப்படுத்துறேன்னு சொல்ல முடியுமா? உடனே பெரியவா சொல்ல, என்ன உனக்கு தட்டை தூக்கின்னு வீடு வீடா போகணும்னா வெக்கமா இருக்கும் அப்படின்னா, பிச்சை எடுக்கிறாப்புல இருக்கும் அப்படின்னா, தட்டை தூக்கின்னு ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனால் அது எப்படி தானே இருக்கும். உடனே பெரியவா சொல்றா, நீ ஏண்டா வைக்கப்படுற, நீ நான் பிச்சை எடுத்த, உனக்காக நான் தான் பிச்சை எடுக்கிறேன். வரவாழ்கிட்டனா நான் தான் கேட்குறேன், நீ கேட்டியா அவள்கிட்ட, உனக்காக நான் நாடா பிச்சை எடுக்கிறேன். அப்போ சொல்கிறா, நீ கேள்விப்பட்டிக்கோ, நீ தான் தமிழில் பெரிய பண்டிதனாச்சு. அவையார் என்ன சொல்கிறான்னு, பிச்சை புகினும் கற்கை நன்றேங்கிறா. படிக்கிறதுக்காக பிச்சை எடுத்தா கூட படிக்கணும்னு சொல்கிறா. அதனால் படிக்கிறதுக்காக பிச்சை எடுத்தால் ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்லைப்பா. நம்ம வயத்தை வளர்க்கறதுக்காக பிச்சை எடுத்தால் தான் கௌரவமே வழிய, படிக்கிறதுக்காக பிச்சை எடுத்தால் கூட கௌரவ குறைச்சல் இல்லை. நீ அந்த பிச்சையை நீ எடுக்கலை, நான் தாண்டா எடுக்கிறேன் உனக்காக. அதனால் போயிட்டு வா, படி அப்படின்னு சொல்லி, அப்படி வார சாப்பாடுன்னு 7 நாளைக்கு 7 வீட்டில் போய் சாப்பிட சொல்லி படித்து, அவர் அதுக்கப்புறம் அதில் பெரிய கோல்டு மெடலிஸ்ட் ஆகி, அதுக்கப்புறம் எம்எஸ்சி படித்து எல்லாம் பண்ணி, கடைசியில் அந்த சுந்தரராமன் இப்படி ஒரு பெரிய பட்டதாரியாக என்ன பண்ணார், அமெரிக்காவில் போய் இருந்து அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகியிருந்து உலக பிரசித்தமான ஒரு கணித மேதையாக இருந்தார். இப்போ தான் சமீபத்தில் அவர் பெரியவா திருவடியை சேர்ந்தார். அவர் தன்னோட இந்த அனுபவத்தை எழுதியிருக்க, கடவுளுடன் வாழ்ந்தேன் அப்படி. நேற்றுக்கு ஒரு புஸ்தகத்தில் பார்த்துருப்பேன், நான் கடவுளுடன் வாழ்ந்தேன் அப்படின்னு. இந்த சுந்தரராமன், டாக்டர் சுந்தரராமன் தன்னை எப்படி பெரியவா படிக்க வச்சு வளர்த்து ஆடாக்கி தன்னை இப்படி ஒரு நிலைமையில வச்சிருக்கா அப்படிங்கிறத உருகி எழுதியிருக்க. அது ஈஸ்வரன்.
அது வெறும் சங்கராச்சாரியார் இல்லை, வெறும் மடாதிபதி இல்லை, சாட்சாத் பரம்பொரு. அவள் யாருன்னு பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் இவரோட தரிசனத்துக்காக காத்துருந்தான். இவர் மட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா இவரை ஆயுசு முழுக்களும் சாப்பாடு போட்டு படிக்க வச்சு எதையோ பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் இருந்தா. ஆனால் பெரியவா அதை பண்ணலை. பண்ணாத பிச்சை எடுத்து தன்னோட பக்தரை படிக்க வைக்கிறான்னா ஏன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக திருக்கச்சூர் இறைவன் பிச்சை எடுத்திருக்க மாட்டார்? இது பெரியவா பண்ணான்னா சார் எப்படி பண்ணார் தன்னோட பக்தருக்காக? சாரோட அடியார்களில் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன். அந்த பையனுக்கு கல்யாணம், வெகு விமர்சையாக கல்யாணம் நடக்கிறது ஏவிஎம் ராஜேஸ்வரின் மெட்ராஸில் பெரிய கல்யாண மண்டபத்தில். அந்த பையன் வந்து சார்கிட்ட சொல்லியிருந்தார், சார் நீங்கள் கல்யாணத்துக்கு முகூர்த்தத்தில் அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணோம், அனுகிரகம் பண்ணோம் அப்படின்னு. சார் ஆஹாப்பா வரேன்னு சொல்லியிருந்தார். அந்த பையன் கிட்ட கார் அனுப்பட்ட பாடாகி நடந்துட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணினார், பஸ்ஸில் இறங்கி அங்கே போய் இறங்கினார். சார் எப்படி இருப்பார் அப்படின்னார், ஒரு 4 முழம் காவி துண்டை கட்டின்னு இருப்பார், இத்தனை வருஷத்துக்கு தாடி, பார்த்தாக்க ஒருத்தருக்கும் மதிப்பாக இருக்காது. இப்போ ஏணிப்படிகள் மாந்தர்களில் சொல்கிற சாமியாரெல்லாம் பற்றி சொல்கிறது என்னன்னு, ஞானியாக இருந்தால் அவனுக்கு சரீரம் ஒரு லட்சியம் கிடையாது, அவனுக்கு இருக்கிறதே இல்லாத ஒன்றும் கிடையாது. இவர் ராமகிருஷ்ணா மடத்தில் தெருவில் மயிலாப்பூரில் ஒரு ரூமில் இருக்கார். அது என்னென்ன 6க்கு 3 4 அப்படி இருந்த இடத்துல ரூமில் இருக்கார். யாரான இவரை பார்க்க உள்ளே போனோன்னே இவர் காலை மடக்கினா தான் அவள் உள்ளே நுழ முடியும், அப்படி ஒரு இடம். அப்படி இருந்த இடத்துல ஒரு அம்மா கேட்குறார், சார் உங்களோட பெருமை என்ன, உங்களோட மகிமை என்ன? உங்கள் அண்ணா பெரிய சங்கராச்சாரியார், அப்படி இருக்கிறது நீங்கள் இத்தினூண்டு இடத்துல இருக்கீள், அதுவும் மேல் மாடியில் மொட்டை மாடியில் ஷெட்டில், எப்படி சார் போடுறது உங்களுக்கு? அதுக்கு சார் சொன்ன வார்த்தை, அம்மா போகிறோங்கிறவனுக்கு இதுவே ஜாஸ்திம்மா, போராதுங்கிறவனுக்கு உலகத்தையே கொடுத்தாலும் போராது. அதனால் போருமா போராதாங்கிறது நம்ம மனசை பொறுத்து திருப்தியை வழிய வெளியில் உள்ள சாமான பற்றி இல்லை. ஞானின்னா அப்படி இருக்கணும். ஆனால் நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சாதாரணமாக நமக்கு எத்தனை வீட்டில் சௌரியம் பண்ணாலும் போற மாட்டேங்கிறது. லேட்டஸ்ட்டு டிவி, லேட்டஸ்ட்டு ஃப்ரிட்ஜு, லேட்டஸ்ட்டு எதை வாங்கினாலும் அப்பப்போ மாற்றிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதுவும் சுவாமிகளா போயிட்டோன்னா கேட்கவே வேண்டாம், அத்தனை வசதியும் நம்மள்ட்ட தான் இருக்க வேண்டியிருக்கு. அதை சொல்லவே சொல்ற, நவீன சொகுசை நாடாதவர்கள் ஞானி அப்படின்னு. ஞானிகளுக்கு அவளுக்கு எதுக்கு இந்த சரீரத்தையே ஒரு பிரஜை இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன? அப்படி இருந்தவர். அதனால இவரை பார்த்தா யாருக்கும் சட்டுன்னு பெரிய ஞானின்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? இவர் போய் இறங்கினர். பெரிய வீட்டு கல்யாணமா, வாசல்ல செக்யூரிட்டி கிரிட்டெல்லாம் மங்களமா வச்சிருக்கு. இவரை பார்த்தோன்னா அந்த ஆளுக்கு வாட்ச்மேனுக்கெல்லாம் செக்யூரிட்டிக்கு வேறு வேணுமோ தெரியல. ஏற்கனவே பல பிச்சைக்காரெல்லாம் என்ன பண்ணியிருக்கா, சாப்பாட்டுக்காக வந்திருக்கா, அவள்லாம் ஓரமாக பற்றி வச்சிருக்கான். அந்த செக்யூரிட்டி என்னன்னா, என்னென்ன முகூர்த்தம் முடிஞ்சாலும் சோறு போடுவாங்க, அங்கே போய் ஓரமாக அவளோட உட்காருன்னு அனுப்பிச்சுட்டான். நாமளா இருந்தால் ரோசம் பொத்துன்னு வந்துடும். மாப்பிள்ளை என்னோட சிஷ்யனாக்கும் அவன் கூப்பிட்டு வந்திருக்கேனாக்கும் விட்டேனா பாரும்போ. இவர் என்ன பண்ணார், சமத்தா போய் அப்படியாப்பா அங்கேயே உட்காருன்னு உட்காண்டார். அங்கே உட்காந்துட்டா வரிசையாக பக்கத்தில் உட்காந்துருக்கிற பிச்சைக்காரன் ஒருத்த கேட்குறாரு, என்ன பாத்திரம் கத்திரம் கொண்டு வர மாட்டியா, சோறு போட்டால் கையில் வாங்கி அப்படியே தும்பியா, அதான் ஆள் இப்படியே இருக்க அப்படின்னு அவனும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்டு இது பெருமா பேசாத உட்காந்துருக்கு. அங்கே உள்ள என்னாச்சு, காசி யாத்திரை, மாப்பிள்ளை காசி யாத்திரை வர எல்லாம் பிரமாதமாக மேடதாளத்தோட வெளியில் வந்து பார்த்தா எதேச்சும் அப்படி திரும்பினா அந்த பிச்சைக்கார ஆளுக்கு நடுப்பறை இவர் உட்கார்ந்துருக்கார். அந்த பையனுக்கு தூக்கி அறியப்பட்டு ஷாக். எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சால் நேரம் ஓடி போய் சார் காலில் விழுந்து அழறான். சார் தப்பு நடந்துடுத்து, தப்பு நடந்துடுத்து, உங்களை யாருன்னு அவளுக்கு தெரியாத இப்படி பண்ணிட்டா, மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு அவன் அழுது யுத்தம் பண்ணி உள்ளே வரணும் உள்ளே வரணும் அழிச்சுட்டு போகிறான். உடனே சார் சொன்னார், ஏன்பா கவலைப்படுற, ஏதோ நடந்துடுத்து அவ்வளவுதானே, இப்படி நடக்கணும்னு இருக்கு, நடக்கிறது அவ்வளவுதான், அதனால வருத்தப்படாது, நீ போய் கல்யாண வேலையை பாருங்க. இனிமேல் பெரிய விஐபிக்கு பக்கத்தில் முதல் சீட்டில் சாரை கொண்டு உட்காத்தி வச்சு எல்லாம் பண்ணினா அந்த பையனுக்கு மனசு ஆறல. திருப்பி திருப்பி வந்து மன்னிப்பு கேட்டுன்னு, சார் மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க இப்படி ஆகிடுது. அதுக்கு சார் சொல்கிறார், ஏன்பா நீ மனசை போட்டு குழப்பிக்கிற, எனக்கு வாசலில் அங்கே உட்கார்ந்ததுக்கும் இங்கே உட்கார்ந்ததுக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியலன்னு. இவர் என்ன சொல்கிறார், வாசலில் பிச்சைக்காரோட உட்கார்ந்ததுக்கும் இங்கே ஹாலில் வந்து ஃபர்ஸ்ட் ரோலில் பணக்காரோட உட்கார்ந்ததுக்கும் வித்தியாசம் தெரியலையாம். வாஸ்தவம் தான்.
அவள் உட்காந்து சாப்பாட்டுக்காக பிச்சை வாங்குறா. இங்கே உட்காந்துருக்க மட்டும் என்ன பெரிய பிச்சைக்காரளாக இருக்கா. அவள் பேங்க்கில் போய் லோன் வாங்குறா. அதுவும் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு திருப்பாதையே ஓடி போயிடலாம். பெரிய பிச்சைக்காரளாக இருக்கா. அதைத்தான் சார் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியலப்பா இங்கே இருக்கிறவனுக்கும் அங்கே இருக்கிறவனுக்கும். அதுக்கு அங்கே இருக்கிறவாளே பரவாயில்ல. இதான் ஞானி, இதான் குருன்னா இப்படி இருக்கணும். அவள் தன்னோட சிஷ்யாளுக்காக, தன் பக்தாளுக்காக அவள் எந்த நிலைமைக்கு உலகம் என்ன அவமானப்படுத்தினாலும் என்ன பண்ணினாலும் அதை பற்றி கவலையே படுறதில்லை. அப்படி ஒரு இதைத்தான் கீதையில் பகவான் ஸ்தித பிரஜன் அப்படிங்கிற ஆபூர்யமான அச்சல பிரதிஷ்டம். அவன் ஞானி எப்படி இருப்பான்? அவன் மனசு ஆழ்கடல் மாதிரி இருக்கும். அது ஒன்றுத்துக்கும் ஆடாத அசங்காது, பேசாத அப்படியே இருக்கும். அப்படி ஒரு ஞானியாக தான் அந்த பரமேஸ்வரன் தன் பக்தருக்காக பிச்சை எடுக்காங்கிறார். அதோட வடிவமான இங்கே பெரியவாடும் சாரும் இப்படி இருந்திருக்காருன்னா அவரையும் இப்படி பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் நமக்கு தான் வருத்தமாக இருக்கு. ஐயோ, இருந்தாலும் சாரை வச்சுன்னு பாத பூஜை பண்ண வேண்டியவர் பிச்சைக்காரரோட உட்காந்து வச்சுட்டாரு. இனிமேல் ஆர்டர் போட்டு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியவர் இவர் போய் 2 பேர்கிட்ட எனக்கு சாம்போறியான்னு வீட்டுக்கு விடா கேட்குறாரு. அப்படின்னு நமக்கு தான் குறையா இருக்கு, அவளுக்கு குறையா இல்லை, நிறைவாக தான் இருக்கு. இப்படி குறைப்பட்டுட்டு பரமேஸ்வரனை பார்த்து ஒரு பக்தர் பாரு, உனக்கு இப்படி எல்லாரும் உன்னை மட்டம் தட்டுறாப்பா, இப்படி திட்டுறா, உன்னை பிச்சைக்காரங்கிறா, அதுங்கிறா இதுங்கிறா, உன்னை இப்படி ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் எனக்கு என்ன தோன்றுதுன்னு, உனக்கு ஒரு அப்பா அம்மா இல்லைப்பா. உனக்கு மட்டும் ஒரு அம்மா அப்பா இருந்துன்னா உன்னை இப்படி யாரத்துக்கு பார்த்துன்னு விட்டுருப்பாடா. ஐயோ, உனக்கு இப்படி அம்மா அப்பா இல்லாத போயிட்டேன்னு அழறவர். நம்மளும் தான் அழுவுமே. அம்பலமான
பெரியவா தெய்வத்தின் குரலில் சொல்கிறான். பிட்டுக்கு மனுஷன் வந்த கதையை சொல்லிட்டு இவரோட பொல்லாத்தனத்தை பாரு. சுவாமி என்ன பண்ணார், பாண்டியராஜா பெரம்பால் அடித்தோடனே மட்டும் அண்டச்சராச்சரத்தில் எல்லார் முதுகுலையும் அடி விழறாப்புல பண்ணார். ஆனால் வந்தி புட்டு கொடுக்குறதே வாயில் போட்டு சாப்பிட்டாரே, எல்லார் வாயிலையும் ஸ்வீட்டாக இருந்திருக்கணும் இல்லையோ, அதை மட்டும் இவர் தின்னார். ஆனால் அடியை மட்டும் எல்லாருக்கும் கொடுத்தாரு. அப்படின்னா இவர் எப்பேற்பட்டவராக இருக்கணும். இவர் நியாயமாக இருந்தாருன்னா என்ன பண்ணிக்கணும், அடி எல்லாருக்கும் அப்படின்னாக்க உடனே புட்டை வாயில் போட்டுனா எல்லார் வாயிலையும் புட்டு விழுந்திருக்கணும், அன்னைக்கு விழமாட்டேங்கிறது. இதெல்லாம் அப்படி ஒரு ரசிக்கிறது. ஒரு விஷயத்தை நடந்திருக்கு கதை அப்படின்னா கதைன்னு மட்டும் அதை இருக்காத, அதை எப்படி ரசிக்கிறதே நம்மளை அறியாத ஒரு பக்தி இன்னும் பெருகிறது. அப்படி இருக்கிற அந்த பரமேஸ்வரன் உனக்கு ஒரு அப்பா அம்மா இல்லாததுனால தான் இப்படி எல்லாரும் உன்னை இஷ்டத்துக்கு எல்லாரும் பண்றாப்புல ஆயிடுத்து அப்படின்னு ஒரு பக்தர் புலம்புற. ஆனால் இவாளுக்கு ஏன் அப்பா அம்மா தனியாக வேணுங்கிறது இல்லைன்னு, இவரே அம்மையப்பனா அந்த சராச்சரத்துக்கு அப்பா அம்மாவா இருக்கிறவர், இவருக்கு யாரு ஒரு அப்பா அம்மா இருக்கிறது? அதனால இவரே தான் தாயா தந்தையா எல்லாருக்கும் இருக்கு. அப்படி இருக்கிற அந்த குரு இவர் ஒருத்தரோட சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்தார் அப்படின்னா அப்போ நிஜமாவே இவர் ஒன்றும் இல்லாதவரா, இனிமேல் எல்லாத்துக்கும் இவர் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையான்னு சாஸ்திரம் சொல்லுது. இவன் பார்க்கறதுக்கு தான்ப்பா ஆண்டி, இவர் சாப்பாட்டுக்கு வேணால் பிச்சை எடுக்கலாம், பிக்ஷுவாக இருக்கலாம். ஆனால் இவர் கொடுக்கறது என்ன தெரியுமான்னு, எதை கேட்டாலும் கொடுப்பார். எதை கேட்டாலும் கொடுப்பார்னா, பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, வீடு வேணுமா, வாசல் வேணுமா, எத்தனை பேர் பெரியவாள்கிட்ட திருப்பி திருப்பி போய் ப்ரமோஷன் வேணும், பெரியவாள்கிட்ட அனுகிரகம் பண்ணணும், கல்யாணம் ஆகணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், இப்படி தானே கேட்டு ஆயுசு முழுக்கெல்லாம் விட்டு இதானே கேட்டிருக்கோம். அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்காரு. இன்னமும் எல்லாரும் நினைச்சதெல்லாம் கேட்டதெல்லாம் கிடைச்சுன்னு இருக்கே அப்படின்னா அத்தனை பேருக்கும் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட இருக்கு. ஆனால் இவருக்குன்னு ஒன்றும் இல்லை போல இருக்கு. இப்படி பொண்ணை கேட்டா, பொருளை கேட்டா, வீடை கேட்டா, வேசலை கேட்டா தான் கொடுப்பாருன்னு இல்லை. என்ன கேட்கணுமோ அதை கேட்க தெரியணும். சமத்தா இருந்தால் தான் அது தெரியும். ஒரு குஜராத்லேருந்து ஒரு பெரிய கும்பல் வந்திருக்கு. அதில் ஒரு அம்மா பெரியவாள்கிட்ட நின்று இப்படி மடியை காமிச்சுட்டு ஏதோ சொல்கிறா. அவன் ஹிந்தியில் சொல்கிறதுனால புரியல. என்ன கேட்குறா அவ கேளு அப்படின்னா, ஏன்னா மடியை காமிக்கிறதுனால பெருசாக ஏதோ சாமான் கேட்குறா போல இருக்குன்னு. அந்த அம்மாட்ட ஹிந்தியில் கேட்ட கூட இருந்தவர், என்ன வேணும் உனக்கு, எப்படியா கேட்குறான்னு. அதுக்கு அந்த அம்மா கிட்ட, எனக்கு வேற என்ன வேணும், ஞானம் வேணும், மடிப்பிச்சை எந்திரா ஞானம் வேணும்னு. இது என்ன கேட்கணும். அதுக்கு பெரியவா சொன்னா, அப்பா என்னோட இத்தனை வருஷத்துல என்கிட்ட இது வேணும்னு கேட்டவ யோத்தி தாண்டாப்பா அப்படின்னு. அத்தனை பேரும் அஜ்ஞானத்துல தான் கேட்டுருக்கோம். யோத்தி தான் கெட்டிக்காரியா இருக்கா, ஞானம் வேணும்னு கேட்கிறா. உடனே அப்படி சந்தோஷப்பட்டு பெரியவா, நிறைய கொடுத்தேன்னு சொல்லு, நிறைய கொடுத்தேன். யார்கிட்ட போய் என்ன பெரிய கோடீஸ்வரன் அவர் சொத்தையே நமக்கு எழுதி வைக்கிறதுக்கு தயாரா இருக்காருன்னா அவர்கிட்ட போய் டீக்கு 5 rupees கொடுங்க சார்னு எவனானு கேட்பேன். கேட்டா அதை விட அசடு உண்டா? அவர் ஞான மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்காருன்னா இந்த உலகத்துல உள்ளதெல்லாம் விட்டுருவரா என்ன? கொடுக்கத்தான் போறார். அதனால கேட்கறதுக்கும் ஒரு சாமர்த்தியம் இருக்கணும். அதுவும் இப்போ அந்த குரு கிருப்பையினால தான் கேட்க வரும். அதே போல் தான் சிவன் சார் திருவெண்காட்டில் இருக்கார். ஒரு 8th வீட்டில் ஒரு பூனல் கல்யாணம். அதுக்கு ஒரு பூம்புகார் கனக சபைன்னு ஒரு வித்வான், அவர் நாதஸ்வரம் வாசிச்சுட்டு இருக்கார். சாருக்கு பெரியவாளுக்கெல்லாம் சங்கீதத்தில் ரொம்ப ருச்சி உண்டு. காரணம் அவள் அப்பா பெரிய சங்கீதம் ரசிகர். அப்பா ரசிகராக இருந்து பல வித்வான்கள்லாம் வீட்டுக்கு வந்து எல்லாம் பழகினதுனால இவளுக்கு சங்கீதத்தில் சாருக்கும் சரி பெரியவாளுக்கும் சரி அப்படி ரொம்ப நல்லாவே பாடுவா. சங்கீதத்தில் ரொம்ப ருச்சி இருக்கிறதுனால அந்த நாதஸ்வரம் காதில் வந்தோடனே அப்படியே இசைக்கு மயங்காதவா யாரு? அந்த ருச்சி இருக்கிறதுனால ரசிச்சுட்டு அங்கே அவள் வீட்டில் இருக்க சுப்பனின்னு அவள் வீட்டில் இருக்க அவள் அப்பாட்ட சொல்ற, ரொம்ப நன்னா வாசிக்கிறப்ப அந்த வித்வான், அதனால் நீ போய் அவர்கிட்ட மானச சஞ்சரரை வாசிக்க சொல்லு. சதாசிவ பிரம்மேந்திராவோட மானச சஞ்சரரை அதை வாசிக்க சொல்லுவோங்க. இவர் போய் உடனே அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி சார் இருக்காருங்க, உங்களை மானச சஞ்சரை வாசிக்க சொல்கிறார். அவர் என்ன பண்ணினார், இப்படி ஒருத்தர் ரசித்து கேட்குறான்னாலே ஒரு வித்வான்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். அவள் சொன்ன, நான் இங்கேருந்தே வாசித்து சார் கேட்க வேண்டாம், நான் அவர்கிட்டயே வந்து வாசிக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு. உடனே வந்து வாசிக்கணும்னா பரமசிவேந்திர அதிஷ்டானத்தில் ஒரு ஆசனத்தை போட்டு உட்காந்து வச்சு வாசிக்க சொல்கிறா. சார் உட்காந்துன்னு கேட்குறார்.
அந்த குருநாதர் சமாதி அதிஷ்டானம் இந்த வித்வான் கனகசபை வாசிக்கிற மானச சஞ்சரரை வாசிச்சா அப்படியே உருகி வாசிக்கிற. அது எப்படி இருந்திருக்கும்னு அந்த சிச்சுவேஷன் நம்ம கற்பனை தான் பண்ணிக்கலாம். ஒரு அப்படியே சாநித்திய நிரம்பின ஒரு அதிஷ்டானம். காஞ்சி காமகோடி பீடத்தோட 57வது பீடாதிபதி இந்த சதாசிவ பிரம்மேந்திரோட குரு அப்படின்னா எப்பேற்பட்ட மகானா இருக்கணும், தபஸ்வியா இருக்கணும். அவர் சந்நிதி அந்த சதாசிவ பிரம்மத்தோட மறுவடிவம்னு நம்ம நினைக்கக்கூடிய சிவன் சார் ஐத்தாப்புல உட்கார்ந்துருக்கு. நல்ல வித்வான், பழுத்த வித்வான் வாசிக்கிறது. மானசஞ்சரி வாசிச்சா அப்படியே கண்ணை மூடிட்டு ரசிச்சு கேட்டுட்டு அந்த சந்தோஷத்துல முடிஞ்சோன்னு சார் சொல்ற, ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, உனக்கு என்ன வேணும், வரம் கொடுக்கறதுக்கு காத்துருக்கு. அதான் இசையால மைக்கிடலாம். என்ன வரம் வேணும், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு. அதுக்கு அவர் கேட்ட வரம், எனக்கு வேற என்ன சாமி வேணும், இப்படியே சுதி பெசகாத கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் வாசிச்சுட்டே இருக்கணும், அப்படியே என் ஜீவன் போகணும், அதுக்கு சாமி அருள் பண்ணும். சார் அப்படியே மனசு குளிர்ந்து, அப்படியே ஆகட்டுப்பா, அப்படியே ஆகட்டும் வரம் கொடுத்த. இது நிஜமாவே நடக்குமா, இவர் கையை தூக்கிட்டா அப்படியே ஆகுமா? அப்படியே தான் ஆச்சு. அந்த கனகசபை கடைசியில் அந்த இசையோடையே லயிச்சு அப்படியே அவர் ஜீவன் பெரியராப்புல ஆச்சுன்னு பின்னால் தெரிய வந்து, அப்படி இருக்கிற அந்த மானச சஞ்சரரை எப்படி இருக்கும் கனகசபை பாடியிருப்பது அப்படிங்கிறத நாம் இப்போ கேட்கறதையே சாரும் பெரிவாளும் நம்மளோடையே இருந்து கேட்டு நமக்கும் இதே மாதிரி வரம் தருவாங்கிறத நம்புவோம். மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே மகஷிகி பிஞ்சலங்கித சிமுர மகஷிகி பிஞ்சலங்கித சிமுர மகனியகம் போல விஜிதம் புரே மகஷிகி பிஞ்சலங்கித சிமுர மகனியகம் போல விஜிதம் புரே மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே ஸ்ரீரமணி குஜ துர்கவிதாரே ஸ்ரீரமணி குஜ துர்கவிதாரே சேவக ஜன மந்திர மந்தாரே ஸ்ரீரமணி குஜ துர்கவிதாரே சேவக ஜன மந்திர மந்தாரே பரமகம் சந்த சர்வாரே பரமகம் சந்த சர்வாரே பரிபூரித முரளீரவதாரே பரிபூரித முரளீரவதாரே மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே ஒரு நாள் வெடிகாலத்தால் மடத்தில் கோபூஜை நடந்துட்டுருக்கு. பெரியவானன்னு தரிசனம் பண்ணிருக்கான். சாத்தூர் சுப்பிரமணியம்னு பெரிய சங்கீத வித்வான், அவர் தரிசனத்துக்கு வந்திருக்கார். அவர் அந்த தரிசனம்லாம் பண்ணியிருந்தார். இப்படி திரும்பி பார்த்தோன்னே இவர் பார்த்தா, வா வா நீ எப்போ வந்த அப்படின்னா, அப்பயே வந்துட்டேன்.
ஒரு சங்கீத வித்வான் வந்திருக்கிறதுனால பெரியவா சொன்னா, இது வெடியாத்தால வேலையா இருக்கு, இது நான் எத்தனை சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எல்லாரும் ஆசாசியா குடிக்கிறாளே, அந்த ராகத்துல தாசர்வாள் பதம் பாடே அப்படின்னா அவருக்கு புரியல, என்ன இப்படி ஒரு புதுசா ஒரு குவிஸ் மாதிரி சொல்றாருன்னு. வேற ஒன்றும் இல்லை, காப்பி ராகத்துல ஜெகதோத்தாரணா பாடணுமா, அதுக்கு இப்படி நான் என்ன சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம்னாலும் ஆசாசியா குடிக்கிறாளே அந்த ராகத்துல. இது பெரியவா சொன்னது. இதே பாட்டை சிவன் சார்ட்ட சங்கீத சக்கரவர்த்தியான எம்எஸ் அம்மா சதாசிவ மாமா வந்திருக்கா. எம்எஸ் அம்மா சார்கிட்ட கேட்குறா, சார் உங்களுக்கு முன்னால் ஒரு பாட்டு பாடணும்னு ஆசையாக இருக்கு. வேடிக்கை என்னென்னா, உலகமே அவள் வாயை திறந்து ஒரு பாட்டு பாட மாட்டாளான்னு காத்துன்னு இருக்கு. அப்பேற்பட்ட இசை ராணி இவர்கிட்ட வந்து கெஞ்சரா, நான் ஒரு பாட்டு பாடலாமா. அதுதான் ஞானிகள் சன்னதியில் மகான்கள்கிட்ட அவ எதையும் தேடின்னு போக மாட்டா, அத்தனையும் அவளை உலகமே அவளை தேடின்னு வரும். உடனே பாடுமா அப்படின்னு, என்ன பாடின, ஜெகதோத்தாரணா அப்படின்னு ஆரம்பிச்சா. இது ஆரம்பிச்சாலும் எம்எஸ் அம்மா ஜெகதோத்தாரணா பண்ண எப்படி இருக்கும், ஆரம்பிச்சாலோ இல்லையோ சார் அப்படியே கையை தூக்கிட்டு ஜெகத்தை உத்தாரணம் பண்ண வந்தவனே அப்படின்னு கத்தினாரோ இல்லையோ, கண்ணெதிர்க்க சுவாமி ஏத்தப்பாடு. சாத்தூர் பாடினர். மெய் மறந்து கேட்டு பெரியவா சொல்றா, அப்பா இந்த காப்பியில் அவ்வளவு ருச்சி இருக்குடா, அதனால தானே நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா சொல்றா. எல்லாரும் வாயால குடிச்சு சந்தோஷப்படுறது, இன்னைக்கு ஒன்னால நான் காதால குடிச்சு சந்தோஷப்பட்டேன். தாசர்வாள் புலம்புற, அவருக்கு தாங்கல்ல, என்னைய அது ஒரு இடைச்சி ஒரு பொம்பளை இப்படி ஆட்டி படைக்கிறா, யார என்ன ஜெகதோத்தாரண அண்டச்சராச்சரத்தையும் ஆட்டி படைக்கிறவனே இப்படி ஒரு பொம்பளை இப்படி ஆட்டி படைக்கிறாயா, குடிக்க வாங்குறா, சாப்பிட வாங்குறா, தூங்குங்கிறா, ஏந்திருங்கிறா, உட்காருங்கிறா, எப்படி ஆட்டி படைக்க முடியுது? அதுக்கு பதிலும் சொல்ற,
ஜெகதோத்தாரணம் மகனெந்து ತಿಳಿಯದೆ அண்டச்சராச்சரத்தையும் ஆட்டி படைக்கூடாது. தன் பிள்ளைன்னு தெரியாதனால ஆட்டி படைச்சா, தெரிஞ்சதுன்னா பயந்துன்னு ஓடியே போயிடும். நம்மளும் அப்படி வந்திருக்கிறது சாட்சாத் பரம்பொருள்னு தெரியாதனால தானே பெரியவாழ்கிட்ட போய் இவ்வளோ சுவாதீனமாக நம்மளால பழக முடிஞ்சது, சார்கிட்ட பழக முடிஞ்சது. அது பரபிரமம் தெரிஞ்சு கொடுத்தோம்னா நம்ம கிட்டக்க போயிருப்போமா, பயந்து நடிங்கன்னு வெளியில் ஓடியே போயிருப்போம். அதனால் நமக்கு சிலதெல்லாம் தெரியாத இருக்கிறதும் நல்லது தான். இங்கிலீஷில் சொல்கிறாரோ இல்லையோ, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு. அது ஒரு விதத்தில் நல்லதாக தான் இருக்குது. அதுக்காக இப்படி தெரியாதே அஜ்ஞானியாக இருந்துட மாட்டோம். இதை தெரிஞ்சுட்டும் தெரியாத இருந்தோம்னா அப்போ தான் ரசிக்கலாம். அப்படி தான் அந்த குரு, அந்த பரபிரம்மம் நம்மள்கிட்ட வந்தது. இது ஜெகதோத்தாரணை யசோதையை பார்த்து புலம்புற. இதே மாதிரி தானே பெரியவாளோட தாயாரான மகாலட்சுமி அம்மாவும் அனுபவிச்சிருப்போம். அதுவும் 1க்கு 2 குழந்தை. இந்த 2 குழந்தைகளையும் என்ன ஆட்டி படைச்சிருப்போம். இது பின்னால் அண்டச்சராச்சரத்தையும் ஆட்டி படைக்கிற ஒரு பிரம்மங்களை தான் படைக்கிறான்னா அந்த தாயாரோட பாக்கியம் எப்பேற்பட்ட பாக்கியமாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டாள் சொல்லி பெருமைப்படுறார். எல்லாரும் கர்ப்பவாசம் ஞானிகள்லாம் ஒரு தாயார் வயிற்றுல போய் உட்கார்றத மட்டமாக சொல்கிறா. என்ன பெரிய மட்டம் அப்படிங்கிற, நீ உட்கார்ந்துன்றதுனால, ஒரு தாயார் வயிற்றுல உட்கார்ந்ததுனால என்ன ஆச்சுன்னா, இந்த பெண்மைக்கே ஒரு பெருமை வந்துடுத்திய. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை நீ போய் உட்காண்டதுனால, அந்த கர்ப்பவாசம் பண்ணதுனால அந்த தாய்மையோட அந்த கர்ப்பப்பைக்கே பவித்திரமாயிடுது. வைகுண்டத்தில் உட்காந்துருக்கணும், இந்த பைக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அப்போ வைகுண்டமும் பையும் ஒன்றுன்னா ஆயிடுது. நீ அந்த பெண்மைக்கும் தாய்மைக்கும் உயர்வு கொடுக்கறதுக்கான நீ உட்கார்ந்துட்டு ஒரு அம்மாவுக்கு பிறந்த அப்பாவுக்கு பிறந்த அப்படின்னு மகான்கள்லாம் சந்தோஷப்படுற. அப்படிதான் நம்மளா ஒரு தாயாருக்கு தகப்பனாருக்கு குழந்தைகளாக பிறந்து நமக்கு வழிகாட்டியாக குருவாக இருந்து நம்மளோட அறியாமையெல்லாம் போக்கி தழுவ கொடுத்து நம்மளோட வாழ்க்கையை சீர்படுத்தி நாமளும் உயர்ந்த வாழ்க்கையோட ஆனந்தமாக வாழ்ந்து நல்லவர்களாக இருந்து உலகமும் நல்லதாக இருக்கிறதுக்கு உதவட்டும்ங்கிறதுக்காக தான் அந்த பெரியவாளாக இருக்கட்டும், சாராக இருக்கட்டும், இன்னும் எந்த அவதார புருஷர்களாக இருந்தாலும் அவளோட அவதாரம் நமக்கு அப்படி தான் உதவுறதுன்னு சொல்லி, அப்படி நமக்கு கைங்கரியம் என்ற அவளுக்கு என்ன நன்றி பெருக்கு, நம்ம என்ன திருப்பி கைமாறு செய்ய முடியுங்க? ஒன்றும் செய்ய முடியாது. அவளை நினச்சின்னு ஒரு சொட்டு தண்ணி விடலாம், கண்ணீரை விட்டு நமஸ்காரம் பண்ணலாம். அதுதான் நாம் செய்யக்கூடிய கைமாறுன்னு சொல்லி, அப்படி ஒரு கண்ணெதிர்க்கு நடந்த ஒரு அவதாரமான பெரியவாளையும் சாரையும் நாம் வழிபட்டு அவர்களை எப்பொழுதும் மனசில் நிறுத்தி அவர்கள் சொன்ன வழியில் வாழ்ந்து நாமும் நல்லவர்களாந்து உலகமும் ஆனந்தமாக இருக்க அவளே அருள் செய்யட்டும்னு சொல்லி மங்களம் பாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். चंद्रशेखर सद्गुरु प्रभु वंदनम पल செய்து வாழ்த்தும் சந்திரமௌளியின் மனித வடிவமே வந்தருள் புரிய வேதநாயக சந்திரசேகர 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 எங்களின் குறை யாவும் மாயவே பொங்கும் மங்களம் எங்கும் தங்கவே இங்கு காஞ்சியில் கோயில் கொண்ட ஸ்ரீ சங்கர குரு என்பன் வாழியே சந்திரசேகர 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 ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர
பாலயமா ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலயமா